வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையும் முழங்கு. நம்ம வந்து டேட்டா சயின்ஸு மெஷின் லேர்னிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம வந்து லினியர் அல்ஜிப்ரா படிச்சுட்டு இருக்கோம். லினியர் அல்ஜிப்ராவில் நம்ம வந்து வெக்டார்ஸு ஸ்கேலார் முடிச்சுட்டு மேட்ரிக்ஸஸ் டென்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். 5 days முடிச்சுட்டு ஃபண்டமெண்டலாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து டிட்டர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து வரிசையாக போயிட்டு இருக்கோம். எப்போவும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் டெய்லி வீடியோ வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கண்டென்ட் புரியும். எப்போதும் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம். எப்போதும் சொல்கிற மாதிரி டிஸ்க்ளைமர் எப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த செஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருவோம். ஸோ அதுக்காக வேண்டி நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி யூடியூப்ல அப்படியே எடிட் பண்ணாமல் இருக்கும். ஜஸ்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு வேணும் கிடையாது. எப்போதும் மாதிரி நம்ம வந்து நேற்றுக்கு என்ன நடத்தணுமோ அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிளாஸ் 6 போயிடும், டே 6 போயிடும் இன்னைக்கு நம்ம. ஓகேவா? நேற்று என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு அதை பார்த்துட்டு நம்ம என்ன சொன்னாக்க நம்ம அடுத்த கிளாஸ் போயிடும் நம்ம. சரி, நம்ம நேற்றுக்கு என்ன இன்னைக்கு வந்து டே 6 நடத்த போகிறோம். நம்ம டே 5 என்னென்ன பார்த்தோம் சொல்லுவோம் நம்ம அப்படின்னு கொஞ்சம். நேற்று நம்ம வந்து டெட்டர்மினன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். டெட்டர்மினன்ஸ் முக்கியமான பார்த்து சொல்லிட்டு இருந்தோம். டிட்டர்மினன்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸுக்கு கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே ஒரு சிங்கிள் நம்பராக இருக்கும். அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு இருந்தோம் எப்பவுமே. அப்புறம் வந்து நம்ம வந்து டிட்டர்மெண்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய சிம்பிள் வந்து இது மாதிரி பைப் சிம்பிள் போட்டு இடத்துல ஏ போட்டிருப்போம். சம்டைம்ஸ் டெட் ஏன்னு போடுவாங்க எப்பவுமே. டிட்டர்மெண்ட்ஸ் வந்து இப்போ முக்கியமாக நமக்கு சொல்லுது 2 dimensional இருக்கும்போது, உங்களுடைய மேட்ரிக்ஸ் 2 dimensional இருக்கும்போது அது வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ ஏரியா வந்து ஸ்கேல் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஏரியா வந்து நம்ம வந்து டெட் 1னா ஒரு யூனிட் ஒரு ஏரியான்னு அர்த்தம். இதே நம்ம வந்து டெட் 4னாக்கா அந்த ஏரியா வந்து 4 மடங்கு பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. அது 2 dimensional. 3 dimensional வந்து வால்யூம் சொல்லுவோம். ஒரு வால்யூம் ரீஜன் கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து சொல்லணும் நம்ம எப்போதுமே. அது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரியா? அப்புறம் இதான் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி வந்து வால்யூம் வந்து ஒரு யூனிட் வால்யூம் இருக்கு, டெட் 1 இருக்கும் 3 dimensional. இப்போ வந்து வால்யூம் வந்து ரெண்டு மடங்கு ஆக்கும், ஸ்கேல் பண்றோம். 2 மடங்கு ஆக்கும், எப்பவுமே ஸ்கேல் பண்றோம். ஸ்கேல்ல முக்கியமான விஷயம் என்ன ஆகும், ஸ்கேல் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் பெருசா இருக்கும், அதனுடைய ஷேப் அப்படியே இருக்கும். அது ஆப்ஜெக்ட் பெருசா இருக்கும், அதனுடைய அதே வால்யூம் அதே 3 dimensional இருக்கு எப்பவுமே. அது மட்டும் தான் முக்கியமான விஷயம். நேற்று இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 2 dimensional ஏரியாவுக்கு வந்து டெட்டர்மினேஷன் வந்து டெட் 1 இருக்கும்போது ஒரு யூனிட் இருந்துச்சு. டெட் 4 இருக்கும் 4 times வந்து ஏரியா வந்து பெருசாக போயிட்டு 2 dimensional இருக்கும்போது. இது வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எப்பவுமே. டெட் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணால் நம்ம வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் டெட் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது முக்கியமான விஷயம் பார்த்தோம். டெட்டு 2 dimensional பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ஏடி மைனஸ் பிசின்னு பார்த்துட்டு இருந்தோம். 3 dimensional பார்க்கும்போது என்ன சொன்னா, நமக்கு வந்து எந்த எலிமெண்ட் டெட்டு பார்க்குறோமோ அந்த சாரி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ பார்க்கும்போது அதை என்ன செய்வோம், நம்ம அந்த ரோவையும் காலத்தையும் கிராஸ் பண்ணுவோம். ஐ மீன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு மீதான் பார்ப்போம். இஐ மைனஸ் எஃப்கேஷன் பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? டெட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுனாக்க குறைஞ்சபட்சம் வந்து டெட்டு கண்டுபிடிக்கிறது 2 dimensional மேட்ரிக்ஸ் இருக்கணும். 1 dimensional டெட்டு கண்டுபிடிக்க முடியாது, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியாது. தமிழ் பேர் தீர்மானின்னு பாரி சொன்னார் நினைக்கிறேன். தீர்மானிக்கிறது எப்பவுமே. நம்ம 2 dimensional மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுனாக்க டெட் அதே எலிமெண்ட் தான் இருக்கும். அது பார்த்து நம்ம 2 dimensional மேட்ரிக்ஸ் பார்த்து நம்ம அதனுடைய 8×5 = -5 5×20 போட்டு பார்த்து நம்ம 2 dimensional ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம 3 dimensional கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணாக்கிறப்பமே எதுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்க்கும்போது ஏனாக்கு வந்து இந்த ஏ இருக்குல்லையே, ஏ ரோவையும் ஏக்க இந்த காலத்தை நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து B2C3 - B3C2ன்னு பார்ப்போம். நம்ம இப்படிதான் டெட் கண்டுபிடிச்சு நம்ம பார்த்து நம்ம எனக்கு விளக்கமாக நத்திக்கு பார்த்து நம்ம எல்லாமே. அப்புறம் இன்னும் ஈஸியஸ்ட் வழி பார்த்தவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு இன்னொன்று பார்த்தோம். எப்பவுமே நம்மளுடைய மேட்ரிக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி சைடில் போட்டுக்கிட்டு இது மாதிரி வந்து ரைட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் ஸ்ட்ரைக் பண்ணோம்னாக்கா ரெண்டுமே என்ன பண்ணுறோம், ரைட் ஸ்ட்ரைக்கு ப்ளஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம மைனஸ் பண்ணால் டெட்டு கிடச்சிரும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இது மாதிரி பண்ணி பார்த்தோம் நம்ம. அப்புறம் எப்படியெல்லாம் வந்து அப்ளிகேஷனுடைய டிட்டர்மினேஷன் வந்து டிட்டர்மினன்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 முக்கியமான விஷயம் பார்த்தோம். லினியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டம் வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்குதா இன்கன்சிஸ்டண்டாக இருக்குதா அதுக்கு வந்து பார்த்தோம். நம்ம டெட்டினுடைய முக்கியமான பயன்பாடு ஒன்று வந்து நம்மளுடைய லினியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க பார்ப்போம் எப்பவுமே. அது எப்படி வந்து பார்த்துருவோம் லினியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு. டெட்டர்மெண்ட் நம்ம வந்து வெறும் டெட்டை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம டெட் இருக்கணும், டிட்டர்மெண்ட் இருக்கணும், அப்புறம் வந்து கிராமர்ஸ் ரூல் இருக்குது. அந்த ரூல்ஸையும் வச்சு நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இது மாதிரி இப்போ லினியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லினியர் ஈக்குவேஷன் வந்து எப்போதும் எக்ஸ்போனன்ட் இருக்குல்ல, x⁴ 1 இருக்கும், y⁴ 1 இருக்கும். x² வச்சு இருக்க முடியாது. அது வந்து பாலினாமியல் பேரும். இது வந்து லினியர் ஈக்குவேஷன் எப்பவுமே எக்ஸ்போனன்ட் வந்து x⁴ 1 இருக்கும், பவர் 1 இருக்கும். 1 ஜென்ரலாக காமிச்சிக்க மாட்டோம். 2x1 அர்த்தம். இது மாதிரி 2 ஈக்குவேஷன் இருக்கு. 2 ஈக்குவேஷன் என்ன இருக்கு நமக்கு வந்து நம்ம இந்த 2 பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் பேரு, எக்ஸ் வந்து அன்னோன் வேரியபிள்னு பேரு, 8 7 வந்து எப்படின்னா கான்ஸ்டன்ட் பேர். நம்ம இது மாதிரி ஈக்குவேஷன் இருந்துச்சுனாக்கா என்ன நம்ம வந்து கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் உண்டாக்கிடுவோம். கோவரியன்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம வச்சிருவோம்.
அப்புறம் வந்து அந்த அன்னோன் வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் போட்டுருவோம். அப்புறம் நமக்கு என்ன செய்யணும்னாக்கா கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் போட்டுருவோம். நம்ம அது மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டு என்ன செய்யணும்னாக்கா கிராமர் ரூல் என்ன செய்யும் அப்படின்னாக்க எப்பவுமே நம்மளுடைய அந்த நம்மளுடைய இந்த இருக்கு இல்லையா, நமக்கு வந்து 2 3 4 1 இருந்துச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இப்படிதான் நம்ம சிஸ்டம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி தான் நம்ம அதான் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் உள்ள வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், இது அன்னோன் மேட்ரிக்ஸ் XY அன்னோன் வேரியபிள் மேட்ரிக்ஸ், 8 7 வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். டெட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிருவோம். என்ன செய்வோம், இந்த 2 3 4 1 இருக்குல்ல ஒரிஜினல் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டெட் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்வோம், இந்த கிராமர் என்ன பண்ணுனாக்க இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை என்ன செய்யனாக்கா இந்த ஃபர்ஸ்ட் காலம் வில் பி ரீப்ளேஸ்டு பை அந்த கான்ஸ்டன்ட் காலம். 2 4க்கு பிறகு என்னன்னாக்கா 8 7 அப்புறம் 3 1 அது அப்படி போட்டுருவோம். அதுக்கு டெட் கண்டுபிடிப்போம். ஓகேவா. அப்புறம் டெட் கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் வர டெட் வருது இல்லையா, அந்த டெட்டோட ஒரிஜினல் டெட்டை மைனஸ் பண்ண டிவைட் பண்ணாக்க நமக்கு வந்து எக்ஸ் அன்னோன் வேல்யூ எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் என்ன செய்வோம்னாக்க உங்களுக்கு வந்து அப்புறம் அந்த ரெண்டாவது காலம் 3 1க்கு பதிலாக 8 7 போட்டுருவோம். 3 1 ரெண்டாவது காலத்துக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் காலத்துக்கு போட்டுருவோம். அப்போ என்ன இருக்கும், 2 4 8 7 இருக்கும். இப்போ அதுக்கு டெட் கண்டுபிடிப்போம். ஓகேவா. இந்த கண்டுபிடிச்ச டெட்டு டிவைட் பை ஒரிஜினல் டெட் இருக்கு இல்லையா, அதை பண்ணி பார்த்தோன்னா ஒய் வேல்யூ வந்துடும். இப்படி தான் நமக்கு வந்து என்ன செஞ்சோம்னாக்க நம்ம வந்து அந்த அன்னோன் வேல்யூ இந்த எக்ஸ் ஒய்க்கு வந்து நம்ம வந்து டெட்டர்மினண்ட்டையும் நம்மளுடைய கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ண என்ன செய்யணும்னாக்க அன்னோன் வேல்யூக்கு வந்து கண்டுபிடிப்போம். நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம போட்டு பார்த்தவங்களுக்கு சரியா, இது ஒரு பர்பஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு ரைட். இதே நம்ம என்ன பார்த்தோம்னா இது மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து 1 பாயிண்ட் ஒய்க்கு 1 பாயிண்ட் கிடச்சிக்கிறோம். அப்புறம் அந்த எக்ஸ் ஈக்குவல் 1.3 ஒய் ஈக்குவல் 1.8 வந்து லினியர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக 2 × x + 3 × y கண்டுபிடிச்சோம்னாக்க LHS = RHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம் சரியா. இது இப்படி தான் அவங்க வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் அப்புறம் வந்து அதனுடைய கிராமர் ரூலையும் வச்சு CRA MER கிராமர் ரூலையும் வச்சு நம்ம வந்து அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் இருக்குதா இன்கன்சிஸ்டன்ட் இருக்கு செக் பண்ண பார்த்தோம். நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் தான் சொல்லுது நமக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு. ஸோ அது பார்க்க போகிறோம். கிராமர் ரூல் என்ன செய்யணும் எப்பவுமே உங்களுக்கு வந்து உன்னுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு காலத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணா பை த கான்ஸ்டன்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணும். அது பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இது பார்த்தோம் நம்ம. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு நம்ம விளக்கமாக பார்த்தோம். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம வந்து அதை பார்த்து முடிச்சோம். நம்ம ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சு முடிச்சோம். ஓகேவா. கண்டுபிடிச்சு முடித்த உடனே வேற நெக்ஸ்ட் நம்மனாக்க ஸோ அதான் நம்ம பார்த்தோம் நம்ம. ஓகேவா. அது பார்த்தோம் நம்ம. அது பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்புறம் வந்து அந்த சொல்யூஷன் ஈக்குவேஷன் பார்த்து முடிச்சோம். இல்லை என்ன முக்கியமான பார்க்க வேண்டியதுனாக்க டெட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க நாட் ஈக்குவல் 0வா இல்லை 0வா, இது மாதிரி தான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு சரிதானே. நம்ம இங்கே என்ன பார்த்தவங்களுக்கு வந்து இப்போ நம்ம மேலே உள்ள கோடிகள் வந்து டெட் இஸ் வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சு. அப்போ எப்போலாம் டெட் நாட் ஈக்குவல் 0வா என்ன அர்த்தம், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம் நம்ம. ஸோ நம்ம இந்த சொல்யூஷன் போய் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுனாக்கா எப்போதும் கட்டாயம் என்ன ஆகுது, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இண்டிபெண்டா இருக்குன்னு அர்த்தம். 2x + 3y = 8 4x + y = 7. அதாவது எப்படின்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் இது பேர் உங்களுக்கு தெரியும் வந்து எக்ஸ்பிரஷன் பேரு, இது ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் பேரு. ஈக்குவல் சேர்ந்து சொல்லும்போது வந்து ஈக்குவேஷன் பேர். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, ஒன்றுக்கு டிபெண்டன்ட் இல்லாமல் இருக்குது, ஒன்று சார்ந்து இல்லாமல் இருக்குது. அது மாதிரி கான்ஸ்டன்ட் 8 7 ஒன்று சார்ந்து இல்லாமல் இருக்குது. அதனால இப்போ இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் பேர் இருக்கிறோம். இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் பேர் உங்களுக்கு அப்படின்ட்டு. அது எப்பெல்லாம் 2 ஈக்குவேஷன் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் இருக்குதோ அப்போ டெட் வந்து கட்டாயம் 0 இருக்கும். நம்மளே புரிஞ்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போதே டெட் வந்து கட்டாயம் என்ன இருக்குனாக்கா நாட் ஈக்குவல் 0 அப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது மாதிரி டெட் எப்படி நாட் ஈக்குவல் 0 இருக்குதோ அப்போ என்ன ஆகும்னாக்க நமக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டா இருக்குன்னு அர்த்தம், ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம், எந்த விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா. அப்படிதான் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் சப்போஸ் நம்ம என்ன பண்றோம், இப்போ டெட் இஸ் ஈக்குவல் 0 வந்துட்டு இருக்கிறோம். டெட் இஸ் ஈக்குவல் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒரு சொல்யூஷன் இருக்கலாம், சாரி டெட் இஸ் ஈக்குவல் நாட் இஸ் ஈக்குவல் 0, டெட் வந்து 0 ஆயிட்டுனாக்க 2 ஆப்ஷன் இருக்குது. மெனி சொல்யூஷன் இருக்கலாம், இல்லைனாக்கு வந்து இன்ஃபினிட் சொல்யூஷன் இருக்கலாம். ரெண்டுமே சான்சஸ் இருக்கு. நம்ம இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது அந்த 2 ஈக்குவேஷனும் ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே ஒரு இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகும் உங்களுக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே. 2 சொல்யூஷனும் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் வந்து இந்த இருக்கு உங்களுக்கு. சரியா. நம்ம வந்து இதான் பார்ப்போம், ஒரே இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகும். அப்படி ஆனாதான் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டா இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் டெட் வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு அர்த்தம். சரியா. நாட் ஈக்குவல் 0ன்னு அர்த்தம் உங்களுக்கு.
ஸோ சிஸ்டம் வந்து யூனிக்காக இருக்கும், சிஸ்டம் கன்சிஸ்டண்டாக இருக்கும். இன்னொன்று சொல்லிடுறவங்களுக்கு வந்து திஸ் மீன்ஸ் தட் த மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க. நேற்று உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறோம், எனக்கு வந்து இந்த சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வரும்போது நடத்துகிறோம். பட் ஒரு லைன் மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு ஹெட்ஸ்அப் பண்ணிடுறேன் என்னன்னு உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் முதல் ரூல் எப்படின்னாக்க, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் பண்றதுக்கான சில சில ரூல்ஸ் தான் இருக்குது. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ் நம்மளால இன்வெர்ஸ் பண்ண முடியுமான்னு இருக்கிறோம். ஓகேவா? அப்ப என்னன்னாக்க, நீங்க வந்து டெட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டெட் இஸ் ஈக்குவல் டு நாட் இஸ் ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸை என்ன செய்ய முடியும், நீங்க வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் மாற்ற முடியும். இல்லைனாக்க அந்த மேட்ரிக்ஸ் நீங்க என்ன பண்ண முடியாது, இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை மாற்ற முடியாது. ஓகேவா? அப்ப என்ன சொல்றோம், எந்த மேட்ரிக்ஸ்லாம் நம்மளால வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை மாற்ற முடியுமோ அது பேர் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது வந்து டெட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துட்டு இப்ப. அப்பனா அது பேர் என்ன வந்து, அது பேர் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அது பேர் என்னது, சிங்குலர் மேட்ரிக்ஸ் அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்க, அதாவது டெட் இஸ் ஈக்குவல் 0னாக்க அதுக்கு வந்து என்ன இருக்குனாக்க 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து அதுக்கு வந்து மெனி சொல்யூஷன், அதாவது இன்ஃபினிட் சொல்யூஷன் இருக்கலாம், இல்லை சொல்யூஷன் இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? அது மாதிரி கண்டிஷன்ல என்னன்னாக்க அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொன்னாக்க வந்து நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். பின்னாடி அதை பற்றி விளக்கம் படிக்க போகிறோம். ஜஸ்ட் வாட் சொல்லி வச்சிடறேன் உங்களுக்கு. தட் மீன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர். அப்போ என்ன அர்த்தம் நான் சிங்குலர்னாக்க, அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அது கேன் பி இன்வெர்டட். அந்த மேட்ரிக்ஸ் கேன் பி இன்வெர்டட்னாக்க நம்ம வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்போ அந்த டெட் வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கும்போது, அதாவது நான் சிங்குலர் அப்படின்னாக்கா அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இன்வெர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அப்புறம் உங்கள்ட்ட கேட்பாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து இன்வெர்ஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணோம்னாக்க, உங்களுக்கு ரெண்டு ரூல் தான் உங்களுக்கு. எப்படின்னாக்க, ஒன்று எப்படின்னாக்க, உங்களுக்கு நான் அந்த டெட் வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன முடியும், நம்ம கட்டாயம் என்ன செய்ய முடியும், அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் உங்களுக்கு. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நமக்கு வந்து டிட்டர்மெண்ட். அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் சின்னு பார்த்தோம். ஏ என்ற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், சி என்ற கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் ஒய் இருக்குல்ல, அன்னோன் வேரியபிள். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஏ ஈக்குவல் டு சின்னு ஒரு ஈக்குவேஷன்ல வச்சு இஸ் ஈக்குவேஷன் இருக்குது. ஏஎக்ஸ்ன்றது எக்ஸ்பிரஷன், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்றது வந்து ஒரு ஈக்குவேஷன். இஸ் ஈக்குவல் டு இருந்தாக்க வந்து ஈக்குவேஷன், இஸ் ஈக்குவல் இல்லை அப்படின்னாக்க வந்து அது எக்ஸ்பிரஸ் பண்ணவங்களுக்கு அப்புறம். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ண வந்து நம்ம சால்வ் மெத்தடும் கண்டுபிடிச்சு பார்த்தோம். நம்ம இதான் பார்த்தோம். நம்ம அப்போ நம்ம வந்து இன்னொரு ப்ரோக்ராம் போட்டு பார்த்தோம். இப்போ பர்பஸ் டெட் வந்து 0 பார்த்துட்டு இருக்கோம். 0 ஆரம்பிச்சுனாக்க வந்து 2 சான்ஸ் இருக்குது. மெனி சொல்யூஷன் இருக்குதா, இல்லை வந்து இன்ஃபினிட் சொல்யூஷன் செக் பண்ணி பார்க்குறோம் நம்ம. ஓகேவா? நம்ம பார்க்குறோம் நம்ம. சரிதானே? அப்புறம் முக்கியம்னு பார்த்தோம் வந்து நம்மளுடைய ஜென்ரலாக வந்து 0/0 என்ன கொடுக்கணும்னாக்க, உங்களுக்கு வந்து 0 டிவிஷன் எரர் கொடுக்கணும் பைத்தான்ல. ஆனால் நம்பையில் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த 0/0 கொடுத்தீங்கன்னாக்கா அப்படி வராது. அது என்ன வருதுன்னா அப்படி வரவே வராது. எண்ணி வரும், ஆன்சர் எண்ணி வரும். ஏன்னாக்க வந்து நம்ம என்ன பண்ணுறதுனாக்க வந்து IEEE ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, இது வந்து என்ன சொன்னாக்க வந்து சொல்லும்போது வந்து IEEEம்பாங்க. IEEEம்பாங்க பேர் வந்து. இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன். இந்தியாவில் நமக்கு வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS இருக்குது. பழைய பேர் ISன்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ISO ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது மாதிரி வந்து ANSI X12 ஸ்டாண்டர்ட் இருக்குது. HEPA ஸ்டாண்டர்ட் இருக்குது சொன்னேன். HL7 ஸ்டாண்டர்ட்னு சொன்னோம். SWIFT ஸ்டாண்டர்ட் சொல்லிருக்கோம். SWIFT 3.0, SWIFT 3.0. அது வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணனாக்க, இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் உள்ள ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் தான் என்ன பண்ணுறது உங்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. அதனால என்ன பண்ணுறது உங்களுக்கு வந்து நமக்கு வந்து 0 டிவிஷன் வராது, நம்பைக்கு மட்டும். அது நமக்கு ஓகேவா? அது நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து இது மாதிரி எண்ணியன் வரும் உங்களுக்கு. சரிதானே? அது மட்டும் அதை பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ இது பார்த்துட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குனாக்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனும் செகண்ட் எக்ஸ்பிரஷன் டிபெண்டா இருக்குது. 2x 2 × 2 × 4 உயிரண்டு 6 இருக்குது. சரியா? எக்ஸ்பிரஷன் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே டிபெண்டா இருக்குது. அப்புறம் கான்ஸ்டன்ட் என்னன்னா அதனுடைய ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. I2 10. ஸோ முதல் ஈக்குவேஷனுடைய டைம்ஸ் 2 டைம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்ன அர்த்தம்னாக்கா, ரெண்டுமே உங்களுக்கு டிபெண்டன்ட்னு அர்த்தம் இருக்குது. ரெண்டுமே எங்கன்னா டிபெண்டன்ட். இது மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ரெண்டு எக்ஸ்பிரஷனும் டிபெண்டா இருந்து 2 கான்ஸ்டன்ட் டிபெண்ட் இருந்துச்சுனாக்க நீங்க பார்த்தா சொல்லிடலாம், இது பேர் எப்படின்னாக்கா இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ், மெனி சொல்யூஷன் உண்டாக்கும் பேர். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லைன் மேலேயே என்ன இருக்கு, உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த என்னாக்க ஒரு லைன் வந்து இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆனிச்சு இல்லையா,
இது என்னச்சுனாக்கா ஒவ்வொரு லைன் வழியும் இன்டர்செக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அது இன்ஃபினிட் டைம்ஸ் இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்கும். இதான் நம்ம வந்து பார்த்தோம். அதை நம்ம கோடு வச்சு பார்த்தோம். நம்ம எப்போ டெட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அதை நம்ம ரியாலிட்டியை போட்டு பார்த்தோம். நம்ம ரியல் டைத்தில் போட்டு பார்த்தோம். டெட்டு வந்து 0 இருக்கும்போது இன்னொரு சொன்னோம் இல்லையா, டெட்டு வந்து 0 இருக்கும்போது என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அர்த்தம். அதாவது அந்த மேட்ரிக்ஸை நம்மளால என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை மாற்ற முடியாது. ஓகேவா? சிங்குலர் இருந்துச்சுனாக்க, இது சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்கா மேட்ரிக்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், நம்ம வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை மாற்ற முடியாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா? மாற்ற முடியாது. ரியல் டைத்தில் அப்படிதான் பண்ணுவோம் நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது. இப்போ இதையே உங்களுக்கு டெட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுனாக்க அந்த மேட்ரிக்ஸ் பேர் நான் சிங்குலர்னு பேர். தட் மீன்ஸ் அந்த மேட்ரிக்ஸ் என்ன செய்ய முடியும், ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை மாற்ற முடியும்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா? அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த சிங்கிள் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்னாக்க எப்பவுமே டெட் வந்து 0 இருக்கும். ஓகேவா? 0 இருக்கும். அதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு வந்து டெட் வந்து 0 இருந்துச்சுனாக்க அதுக்கு என்னன்னாக்க வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. யூனிக் சொல்யூஷன் இருக்கவே இருக்காது. ஒன்று வந்து என்னன்னாக்க உங்களுக்கு வந்து மெனி சொல்யூஷன் இல்லைனாக்கா இன்ஃபினிட் சொல்யூஷன் இருக்கலாம், இல்லைனாக்க வந்து சொல்யூஷன் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. சரிதானே? இது பேர் வந்து லினியர்லி டிபெண்டன்ட்னு பேர். லினியர்லி இண்டிபெண்ட், லினியர்லி டிபெண்டன்ட்னு பேர். இப்போ நான் பார்த்து வந்து லினியர்லி டிபெண்டன்ட் ஆயிருச்சுனாக்க டேபிள் 0 வந்துட்டு இருக்கும். லினியர்லி டிபெண்டன்ட். அந்த லினியர்லி டிபெண்டன்ட்ல என்ன பார்க்கணும் உங்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்து லினியர் டிபெண்டா இருக்குதா, அப்புறம் கான்ஸ்டன்ட்டும் லினியர்லி டிபெண்டா இருக்க பார்க்கும்போது ரெண்டுமே லினியர்லி டிபெண்டா இருந்துச்சுனாக்க வந்து இது இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ் இல்லைனாக்க வந்து மெனி சொல்யூஷன்ஸ் பார்த்து நம்ம அதை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு பிளாட் வரைஞ்சி நம்ம வந்து போட்டு பார்த்தோம். ஒரு பிளாட் வரைஞ்சி என்ன பண்ணி பார்த்தோம், நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ ஒரே நேர்கோட்லனாக்கா மல்டிபிள் என்னன்னாக்கா ஒரே நேர்கோட்டில் வந்து வருது உங்களுக்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது, போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. இதான் பார்த்தோம். நீங்க சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷனை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் லினியர்லி இண்டிபெண்டா லினியர்லி டிபெண்டா பார்த்தோம் நம்ம. சரியா? இதை வந்து பார்த்தோம் நம்ம. அப்புறம் என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இப்போ என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து லினியர்லி டிபெண்ட் பார்த்தோம். இப்போ பாருங்க அதே மாதிரி டெட் 0 இருக்குது. இப்போ என்னக்கா சொல்யூஷன் இல்லவே இல்லை. ஏன்னாக்க உங்களுக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து பேரலா போயிட்டு இருக்கும், ஒன்று டச்சே பண்ணாது, வாய்ப்பு இருக்காது. சரிதானே? அதை பார்த்தோம் உங்களுக்கு. இது பேர் என்ன உங்களுக்கு பார்த்தோம், இது பேர் என்ன உங்களுக்கு வந்து இது பேர் என்ன சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். டெட் 0 வந்தாலே அந்த மேட்ரிக்ஸ் பேர் இன்னொரு பேர் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப என்ன அர்த்தம்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்னாக்க அந்த மேட்ரிக்ஸுக்கு உங்களால இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இல்லை அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா? இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதை நம்ம ஒரு இமேஜ் வச்சு போடுவோம். நீங்க சில இமேஜ் இருக்குல்ல, நீங்க கொலாப்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இமேஜ் வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, பெருசு பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது, அதை நீங்க வந்து இப்போ ஒரு இமேஜ் வந்து நீங்க பெருசு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாத்துங்க. நீங்க வந்து அப்புறம் ஓகே, சப்போஸ் நீங்க இப்போ ஐ இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸோ நம்ம வந்து இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, சப்போஸ் இந்த இமேஜ் ஒன்று இருக்குது, இந்த இமேஜ் நம்ம வந்து பெருசு பண்றோம். அப்புறம் பெருசு பண்ணும்போது அது திருப்பி நீங்க சுருக்குனீங்கன்னாக்க பழைய இடத்துல வந்துட போகுது. இப்போ சம்டைம்ஸ் ஒரு இமேஜ் நீங்க வந்து வேறாச்சும் ஷேப் மாத்தின பிறகு பழைய ஷேப் கொண்டு வர முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஓகேவா? பண்ண முடியாது. அதான் மீனிங். நம்ம வந்து அதை வந்து நம்ம இதுல போட்டு பார்ப்போம், மெஷின் படிக்கும்போது போட்டு பார்ப்போம் நம்ம. சரிதானே? ஸோ இங்க பாருங்க. இப்போ நான் என்ன சொன்ன உங்களுக்கு, இப்போ என்ன ரூல்ஸ்னாக்க ரெண்டுமே லினியர்லி இண்டிபெண்டா இருந்துச்சுனாக்க எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, ரெண்டு ஈக்குவேஷனும் லினியர்லி இண்டிபெண்ட், ரெண்டுமே லினியர்லி இண்டிபெண்டன்ட், ஒன்று சாராம இருந்துச்சுனாக்க ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதாவது யூனிக் சொல்யூஷன் இருக்கும். ஒன்னே ஒன்று தான் இருக்கும் பார்த்தவங்களுக்கு. அதாவது என்னன்னாக்க வந்து ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் பண்ணும். நீங்க வந்து பிளாட் போட்டு பார்த்தீங்கன்னாக்க அது பார்த்தவங்களுக்கு. இன்னொன்று வந்து இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இது மாதிரி வந்து லினியர்லி இண்டிபெண்டா ஈக்குவேஷன் இருந்துச்சுனாக்க அந்த மேட்ரிக்ஸுக்கு நீங்க வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒரு படத்தை நீங்க வந்து கொலாப்ஸ் பண்றீங்க, ஏதோ நீங்க ஸ்கேல் பண்றீங்க, ரொட்டேஷன் பண்றீங்க, ஷேர் பண்றீங்கனாலும் மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம், பழைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். பழைய ஸ்டேட்டுக்கு இந்த இமேஜ் கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஞாபகம் சொல்றேன், பழைய ஸ்டேட்டுக்கு வந்து இமேஜ் கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம டெட் வந்து 0 இருக்கும். இப்போ 0 இருக்குன்னா ரெண்டு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பிரஷன் வந்து ரெண்டு ஈக்குவேஷனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து டிபெண்டா இருக்கும். பட் இன்னொன்று என்ன இருக்குனாக்கா அந்த கான்ஸ்டன்ட் டிபெண்டா இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அன்லிமிட்டெட் சொல்யூஷன் கொடுக்கும். மெனி சொல்யூஷன்ஸ் அன்லிமிட்டெட் சொல்யூஷன் கொடுக்கும். அது இன்ஃபினிட் சொல்யூஷன் பார்த்து உங்களுக்கு. அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அது பேர் வந்து அது பேர் என்ன கொடுக்குன்னாக்கா அது பேர் வந்து உங்களுக்கு வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கும். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்க இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ண முடியாதவங்கள இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, இல்லை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தோம். அப்புறம் இப்போ பேரலுக்கு எப்படி ஞாபகம் வச்சோம்னாக்க ரெண்டு எக்ஸ்பிரஷனுடைய ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது வந்து பேரலா இருக்கும். ஓகேவா? ஐ மீன் ரெண்டுமே வந்து லினியர்லி டிபெண்டா இருக்கும். 2 2 4 2 6
பட் வேற நீங்கள் கான்ஸ்டன்ட் பாருங்களேன், அது வந்து கரெக்டாக என்ன பண்ண உங்களுக்கு 1 சார்ந்து இருக்காது, 5 இருக்கு 6 இருக்கு உங்களுக்கு. இந்த என்ன இருந்துச்சுனாக்க 10 இருந்துச்சு உங்களுக்கு, சரியா? இப்போ வந்து 6 இருக்குது. இது மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது என்ன உங்களுக்கு வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த 2 ஈக்குவேஷனுமே இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. இது பேர் தான் இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம்னு பேர் உங்களுக்கு. ஓகே, பேரலல் சிஸ்டம் பேர் என்ன உங்களுக்கு இன்கன்சிஸ்டன்ட் பேரு. இது பேர் என்னக்கா சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு பேர். 2 3 அப்புறம் 4x 4 போறோம்ல, அது வந்து என்ன உங்களுக்கு வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது இது என்ன பண்ண முடியாது, அதுக்கு வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்க நீங்க இந்த இந்த மேட்ரிக்ஸ் உங்க நம்மளால இன்வெர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. இல்ல இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இல்ல. இதுதான் பண்ண போறோம் உங்களுக்கு, சரிதானே? இது மட்டும் 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. லினியர்லி இண்டிபெண்டன்ட், அப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன் மட்டும் வந்து லினியர்லி டிபெண்டன்ட், அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் லினியர்லி வந்து டிபெண்டன்ட், அப்புறம் வந்து நோ சொல்யூஷனுக்கு வந்து என்ன இருக்கு உங்களுக்கு வந்து அப்புறம் எக்ஸ்பிரஷன் வந்து லினியர்லி டிபெண்டன்ட், பட் நம்மளுடைய கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து டிபெண்ட் இருக்காது. இப்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே எக்ஸ்பிரஷனா என்ன, ஈக்குவேஷனா என்னன்னு ஃபண்டமெண்டல் நடத்திட்டு ஆரம்பிச்சதே. ஓகேவா? ரைட். நம்ம வந்து பார்த்தோம், நம்ம ஒரு பிளாட் போட்டு பார்த்தோம் உங்களுக்கு. எப்பவுமே அந்த 2 லைனுமே என்ன ஒரு போட்டு டச் பண்ணாது, இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதான் நம்ம வந்து பார்த்த விஷயம். ரைட். அப்புறம் நம்ம வந்து அதுதான் உங்களுக்கு வந்து அந்த டிட்டர்மினுடைய முக்கியமான விஷயம். டிட்டர்மெண்ட் வந்து சைனை வச்சு மைனஸ் இருந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் இருந்தால் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து டிட்டர்மெண்ட் வந்து 0 இருந்தால் என்ன பண்ணுவோம், நாட் ஈக்குவல் 0 என்ன பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம அப்புறம் என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து டெட் வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கும்போது என்ன கொடுக்குது வந்து ஒரே சொல்யூஷன் கொடுக்குது, யூனிக் சொல்யூஷன் கொடுக்குது எப்பவுமே உங்களுக்கு. அது பேர் தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்னு பேர் உங்களுக்கு. அப்புறம் சரியா, மெனி சொல்யூஷன் இருக்கும், மெனி சொல்யூஷன் இருக்குது. இப்போ அதாவது ஒன்று வேற ஒன்று ஓவர்லாப் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ அப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து அப்போ வந்து சிஸ்டம் வந்து அப்போ சிஸ்டம் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது அதில். அந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்டா கன்சிஸ்டண்டான்றது. டிபெண்டா இருக்கும்போது ஓவர்லாப் ஆகுது. இப்போ நோ சொல்யூஷன் இருக்கும்போது தான் சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஆகுது. உங்களுக்கு கேட்பாங்க ஒரு 2 ஈக்குவேஷன் இருக்குது, எப்போ வந்து சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ரெண்டு ஈக்குவேஷனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து லினியர் டிபெண்டா இருந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து இது என்னது டிஃபரெண்ட் இருந்துச்சுனாக்க அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். அது வந்து பேரலா இருக்கும். ஒருபோதும் 2 லைன் வந்து என்ன பண்ணாது உங்களுக்கு வந்து மீட் பண்ணாது. அதான் உங்களுக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? இதான் நம்ம நோ சொல்யூஷன் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? இதை பார்த்தோம். என்ன ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் என்னக்கா டிஃபர் ஆகிட்டு இருக்கும். இந்த 5 6 டிஃபர் ஆகிட்டு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ், சரியா? அது மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அதான் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு. நம்ம வந்து ஒரு ஜியோமெட்ரிக் இன்டர்பிரேஷன் பார்க்கும்போது டெட் வந்து 0 இருக்கும்போது என்ன இருக்கும்? ஓகேவா? டெட் 0 இருக்கும், நோ சொல்யூஷன் இருக்கும். நோ சொல்யூஷன் இருக்கவே இருக்காது. இன்டர்செக்ஷன் வந்து பண்ணாலும் பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து அப்புறம் என்னன்னாக்க வந்து நோ சொல்யூஷன் வந்து இருக்கலாம், நோ சொல்யூஷன் 2 வாட்டி இருக்கும், இன்ஃபினிட் சொல்யூஷன் இல்லை மெனி சொல்யூஷன் பார்த்தோம் உங்களுக்கு. இப்படிதான் நம்ம வந்து பார்த்தோம். டிட்டர்மினன்ட் வந்து எப்படி நம்ம வந்து அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா செக் பண்றதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன்னாக்க வந்து என்ன இருக்குனாக்க வந்து அது வந்து கன்சிஸ்டன்ட் சொல்றோம் நம்ம. அது என்ன இருக்கு உங்களுக்கு, இது வந்து டிட்டர்மினன்ட் 0 இருந்துச்சுனாக்க அது இன்கன்சிஸ்டன்ட் பார்த்தோம். அதை எப்படி என்ன பண்ணோம், ரியல் டேத்தில் போட்டு பார்த்தோம் உங்களுக்கு. ரியல் டேத்தில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து 2 வேரியபிள் கொடுத்து பார்த்தோம். நம்ம கொடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து அந்த சால்வ் மெத்தட் மூலம் சால்வ் மெத்தட் என்ன பண்ணிச்சு நமக்கு வந்து 2 பண்ணும் சால்வ் மெத்தடு. நம்மளுடைய இனிஷியல் என்ன பண்ணோம், ஒரு பேசிஸ் வெக்டாரை கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வந்து வெக்டார் நடத்துறோம்ல, அப்போ ஒரு பேசிஸ் வெக்டாரையும் டேட்டா செட்டையும் கொடுத்தோம்னாக்க அது கோஎஃபிஷியன்ட் கொடுக்கும். கோஎஃபிஷியன்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த 2 தான் கோஎஃபிஷியன்ட் பேர். அந்த அன்னோன் வேரியபிளுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதான் வந்து உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் பேர். இது வந்து அன்னோன் வேரியபிள். அப்புறம் 5 10 வந்து கான்ஸ்டன்ட், தான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் பேர். எத்தனை டைம்ஸ் வந்து அன்னோன் வேரியபிளோட எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம், அது பார்த்தா நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து நம்மளுடைய என்னுடைய இன்புட், இது வந்து இன்புட் ஏஜ் பிஎம் இன்புட் கொடுக்குறோம். அப்புறம் வந்து என்ன பண்றோம், கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம். இந்த 5 10 கொடுக்குறோம். கொடுத்தோம்னா என்ன செய்யும் உங்களுக்கு வந்து அந்த அன்னோன் வேரியபிள் எக்ஸ்னா என்ன ஒய்னா என்ன கொடுத்துருவோம் உங்களுக்கு. அப்புறம் எது சால்வ் மெத்தட்னு கொடுக்குது. இதை நம்ம வந்து போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு என்ன பண்ண நம்ம வந்து அதோட கிளாஸ் நிப்பாட்டணும். ஸோ இப்போ டே 6 இன்னைக்கு போகிறோம். இப்போ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் போன கிளாஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக சொல்லியாச்சு, கரெக்ஷன் பண்ணுறோம். நம்மளுடைய டேட்டா செட் இருக்குல்ல, நம்ம டேட்டா செட் இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து என்னென்ன நமக்கு வந்து 2 விஷயம் இருக்கும் டேட்டா செட்டில் எப்போதுமே நமக்கு வந்து. ஒன்று வந்து இன்புட் டேட்டா இருக்கும், அப்புறம் வந்து நம்முடைய அவுட்புட் டேட்டா இருக்கும். இந்த இருக்கு இல்லையா? இப்போ வந்து இது வரைக்கும் ஒன்று வந்து இன்புட் டேட்டா. இது இப்போ இன்புட் டேட்டா.
இது என்ன செய்வாங்க வந்து இது பேர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவாங்க. ரியல் சொல்லும்போது இந்த ஏஜ் செக்ஸ் பிஎம் எல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவாங்க. இந்த சார்ஜஸ் வந்து என்ன செய்வாங்க வந்து டார்கெட் வேரியபிள் சொல்லுவாங்க. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் டார்கெட் வேரியபிள் சொல்லுவாங்க. இப்போ டேட்டா பேஸ்ல வந்து டேட்டா செட் என்ன இருக்குன்னாக்கா மெஷின் லேர்னிங் படிக்கும்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதாவது இன்புட் வேரியபிள் இருக்கும். இது வந்து அவுட்புட் வேரியபிள் சொல்லுவாங்க, டார்கெட்னு சொல்லுவாங்க. இது பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து அப்படி சொல்லாம என்ன சொல்லிட்டேன் வந்து அது வந்து கோஃபீஸ்னு சொல்லிட்டேன். தப்பான இன்ஃபர்மேஷன் அது. அன்னைக்கு கூட பாரி கரெக்ட் பண்ணாரு. ஜஸ்ட் நான் திருப்பி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, தேங்க்ஸ் பாரி. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரியா, அது இன்ஃபோசிஸ்க்கு வந்து டேட்டா கோஃபீஸ் இருக்காது. நம்ம தான் கோஃபீஸ் கொடுப்போம். ஞாபகம் வச்சுங்க, கோஃபீஸ்னா இன்னொரு பேர் ஞாபகம் இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் வெயிட்னு பேர் ஞாபகம் இருக்கா, வெயிட்னு கொடுப்போம் நம்ம. ஓகே, அது ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இந்த காலத்துக்கு வந்து வெயிட் கொடுப்போம், வெயிட்டேஜ் கொடுப்போம். ஓகேவா, வெயிட்டேஜ் கொடுப்போம். சப்போஸ் வந்து இப்போ வந்து யாருக்கு வந்து சில்ட்ரன் வந்து இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ நம்மளுடைய 2 குழந்தை இருந்தாங்கனாக்கா எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும், அதுக்கு 3 குழந்தை வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஸ்மோக் பண்ணாங்கனாக்கா வந்து வெயிட்டேஜ் கம்மி கொடுக்கணும். நான் ஸ்மோக் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா, அது மாதிரி வந்து இப்போ நம்ம சவுத் இந்தியா வெல் டெவலப்டு இருக்குது. இப்போ அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். டெவலப் ஆகாதுக்காக வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம ஒன்று கொடுப்போம். அது பேர் தான் வந்து கோஃபீஷியன்ட் பேர் உங்களுக்கு. சரிதானே, அது வந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அதுல இருந்து போய் இன்னைக்கு போகிறோம். மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு சொன்னோம் ப்ராப்பர்ட்டியில் அந்த டிட்டர்மினன்ட்ஸ் தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதனுடைய சைனை வச்சு முடிவு பண்ணோம். மைனஸ் இருந்தாக்க என்ன இருந்துச்சு, ப்ளஸ் என்ன இருந்துச்சு பார்த்தோம். அப்புறம் டெட்டர்மெண்ட் சைன் இருக்கு. அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து அது டெட் வந்து 0 வந்தால் என்ன ஆகிட்டு இருக்கும், நான் 0 வந்தால் என்ன ஆகிட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இப்போ வந்து டிட்டர்மினன்ட்ஸ் முக்கியமான விஷயம். ஏன்னா டிட்டர்மினன்ட் தான் தீர்மானின்னு சொன்னாங்களே, தமிழில் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தீர்மானிக்கிறது தான். ஒரு நம்மளுடைய காருக்கு வந்து எப்படி ஒரு என்ஜின் மாதிரி அது. அதில் 12 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே பாதி விஷயம் புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. பார்த்தாலே பாதி விஷயம் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு எல்லாமே. அதை வந்து பார்ப்பேன் அப்படின்ற கொஞ்சம். முதல்ல நம்ம வந்து இது எப்படிலாம் டிட்டர்மெண்ட் எப்படி இருக்குனாக்க, அதில் வந்து எவ்வளவு என்னுடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு, ரோ இருக்கா இல்லையா, காலம் இருக்கா இல்லையா, என்ன ஆப்ரேஷனாக பண்ணுறோம், இந்த மேட்ரிக்ஸில் வந்து இந்த மேட்ரிக்ஸில் என்னென்ன ஆப்ரேஷனாக பண்ணுறோம், இந்த ரோடு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம், இந்த ரோடு ஆப்ரேஷன் பண்ணுவோம், இந்த காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இதை பொறுத்து டெட்டு மாறும், டிட்டர்மெண்ட் மாறும். இதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். டெட் வந்து மாறும் உங்களுக்கு. சரியா, அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் ஃபீல் ஃப்ரீ. உடனே புதுசாக உள்ளவங்களுக்கு வந்து தயங்க வேண்டாம், உடனே ஸ்டாப் பண்ணுங்க. சரி, வீட்டில் போய் படிச்சுன்னா யோசனை பண்ணாதீங்க, இப்பயே ஸ்டாப் பண்ணுங்க. உடனே 2 வாரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு போவோம் எல்லாமே. ஏன்னா இது நம்ம புரியலனாக்கா மெஷின் லேர்னிங்ல ஒன்றுமே புரியாது. நம்ம மெஷின் லேர்னிங் நடத்தும் போது நம்ம ஒரு வாட்டியும் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிட்டர்மெண்ட்டுடைய வந்து ப்ராப்பர்ட்டி கேட்கும்போது கரெக்டாக தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு வேண்டி ஒன்று ஸ்டாப் பண்ணுங்க, புரியலனா உங்களுக்கு. சரியா, ரைட். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிட்டு உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அதை பார்த்துருவோம் நம்ம. ஓகேவா, அதை பார்த்துருவோம். ரைட், முதல்ல வந்து குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன், சொன்னால் புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இன்டர்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இன்டர்சேஞ்ச்னால என்ன அர்த்தம் உங்களுக்கு, டிரான்ஸ்போஸ். ஒரு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம், நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சி அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் வந்து ரோவை காலமாகவும் கால ரோவை மாத்திரமில்ல அந்த ப்ராசஸ் பேர் இன்டர்சேஞ்ச் பேர், டிரான்ஸ்போஸ் பேர். அதை நம்ம வந்து கேபிட்டல் டீன்னு போடுவோம். நம்ம அது மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சுனாக்க டெட்டோட வெளி மாறாது, அதே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த டேட்டா செட் இருக்குது. இது என்ன பண்றாங்க, இந்த ஏஜ் செக்ஸ் பிஎம்ஐ சில்ட்ரன் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, காலமா இருக்கு ரோவாகவும். இந்த ரோவெல்லாம் நான் காலம் மாற்றிட்டா கூட டிட்டர்மெண்ட் மாறாது, அப்படியே இருக்க போகுது. சரியா போச்சு. இதுதான் ஒரு ஒண்ணு உங்களுக்கு. சரியா, டெட் வந்து உங்களுக்கு அந்த ஏஐ அதாவது நம்ம இதான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, இதான் விஷயம். அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து என்ன பண்றோம் வந்து டெட் வந்து மாறாது. ஓகேவா, அப்புறம் சைன் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது என்ன பண்றாங்க வந்து 2 ரோ என்ன பண்றேன் மாத்திடுறேன். அதாவது என்ன பண்றேன், இந்த 18வது ரோஜுக்கு 19 போட்டுறேன், 19 18 போட்டுறேன், அவ்வளவுதான். 2 ரோ தான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்படி மாறியாச்சுனாக்க என்ன பாருங்க, என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து சைன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மெண்ட் சேஞ்சஸ். இப்போ சப்போஸ் டிட்டர்மெண்ட் 10னாக்க -10 மாதிரி வரும். 10 இருக்கும். 2 ரோ இந்த ரோ இருக்குல்ல, ரோவையோ ரோ 18 வந்து 19 வந்துடுது, 19 18 வந்துடுது பண்ணிடுறேன். இல்லைனாக்கா என்ன பண்ணுறாங்க, செக்ஸை வந்து பிஎம் ஆக்கி விட்டுறேன், பிஎம்ஐ செக்ஸ் ஆக்கி விட்டுறேன். ஓகேவா, ஏதாச்சும் 2 ரோவையோ 2 காலத்துக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணாக்க டெட்டோடைய சைன் மாறி போயிடும். +10 இருக்கிறது -10 மாறும். டிட்டர்மெண்ட் என்ன இருக்குதோ -2.5 +2.5 மாறி போயிடும், சைன் மாறி போயிடும். இதுதான் உங்களுக்கு வந்து சைன் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் வந்து ஜீரோ ப்ராப்பர்ட்டி பாருங்க. அடுத்தது, the value of the determinant is equal to 0 if any 2 rows or any 2 columns have the same element. டூப்ளிகேட் பேர் உங்களுக்கு. அப்புறம் ரோ நம்பர் இந்த இருக்குது, ரோ நம்பர் 30ம் இந்த 23, இந்த 20 பார்க்காத இந்த இடத்துல 23 24 இந்த கீழே இருக்கு பாருங்க, இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இதுவும் இது என்னன்னா வந்து ரெண்டுமே என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து சேமா இருக்குது. டூப்ளிகேட் இருந்துச்சுனாக்க ரெண்டுமே என்னன்னாக்க டூப்ளிகேட் இருக்கு. டூப்ளிகேட்னாக்க
ஒரு ரோவோ இல்லை ஒரு காலமோ என்னன்னாக்கா அதே இன்ஃபர்மேஷன் கொண்டு இருக்கும். டூப்ளிகேட் அரேஞ்ச் பிரதி அதே உங்களுக்கு என்ன பிரதி எடுத்த மாதிரி இருந்துச்சுனாக்கா என்ன பண்ண பாருங்க. எப்ப வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0, எப்ப 2 rows or any 2 columns சேம் எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? டூப்ளிகேட் இருந்துச்சுனாக்கா டெட் என்ன இருக்கும்? உங்களுக்கு 0 இருக்கும். உங்க டெட் 0ன்னா என்ன ஞாபகம் சொல்லுங்க யாராச்சும்? டெட் 0 ஆயிட்டு, டெட் 0. அப்போ சிஸ்டம் வந்து அதுக்கு வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? டெட் 0 ஆயிட்டுனாக்க டக்குன்னு சொல்லுங்க யாராச்சும். டெட் 0 ஆயிட்டு இப்ப எனக்கு வந்து 2 ரோவில் உள்ள 2 ரோவும் 2 காலமும் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா டெட் 0ன்னு போட்டிருக்காங்க. டெட் 0னாக்க என்ன அர்த்தம்? அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கு? அதுக்கு மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு. இன்னொன்னு அது ஒரே பேரலலா இருக்கும், இன்டர்செக்ட் ஆகாது. வண்டர்ஃபுல் சார். மெனி சொல்யூஷன் இருக்கு, நோ சொல்யூஷன் இருக்கும். சரியா சார்? கரெக்ட் தான், கரெக்டா சொல்றீங்க, கரெக்ட் தான். அது மாதிரி இருந்துச்சுனாக்க அந்த மேட்ரிக்ஸ் பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பேர். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்க அது மாதிரி உள்ள மேட்ரிக்ஸ் என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து அது இன்வெர்ஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதே பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அர்த்தம். ஸோ டெட்டுன்னு வார்த்தை வந்தாலே உங்களால் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஞாபகம் வரணும். அது வந்து சைன் வந்து பிளஸ் மைனஸ் ஞாபகம் வரணும். டெட்டு வந்து 0வா நாட் ஈக்குவல் 0வா ஞாபகம் வரணும் உங்களுக்கு. சரியா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதான் சார் விஷயம் உங்களுக்கு. ரைட், இதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டா இருக்கும். டூப்ளிகேட் இன்னும் பேர் வந்து ஐடென்டிக்கலா இருக்கும் போட்டிருக்காங்க. ஐடென்டிக்கலா இருக்கும். அப்போ டெட் 0 வரும். இதான் உங்களுக்கு 0 ப்ராப்பர்ட்டி. அப்புறம் பாருங்க 4th ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து இஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரோ ஆர் காலம்ஸ் ஆர் 0, இஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் 0 ஆர் காலம் 0 வரைச்சுன்னா டெட்டும் 0 வரும். இஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் 0 வரைச்சுனாக்கா அது பேர் என்னன்னாக்கா 0 மேட்ரிக்ஸ் பேர். இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல மொத்தம் 0வா இருக்கும். எல்லாமே எல்லாம் 0 வரைச்சுனாக்கா டெட்டு கட்டாயம் 0வா இருக்கும். மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா அந்த மொத்தமே அந்த டேட்டா செட் மொத்தமே வந்து ரோவும் 0வா இருக்கு, எல்லா ரோவும் 0வா இருக்குது, காலம் ஃபுல்லாக 0 இருந்துச்சுன்னா இப்போ 0 மேட்ரிக்ஸ் படிக்க போகிறோம். 0 மேட்ரிக்ஸ் நம்ம வந்து படிக்க போகிறோம். 0 மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம் நம்ம. சரியா? அது தனித்தனியாக படிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இன்வெர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். இன்வெர்ஸ் படிக்கும்போது நம்ம இன்வெர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இன்வெர்ஸுக்கு தான் நம்ம வந்து டிட்டர்மெண்ட் கான்செப்ட் படிச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம விளக்கமாக படிக்க போகிறோம். ஓகேவா? நமக்கு வந்து 0 மேட்ரிக்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. 0 மேட்ரிக்ஸ் இருக்கா பாருங்க. 0 மேட்ரிக்ஸ் இருக்காது. இந்த 0 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே, நல் மேட்ரிக்ஸ் இருக்குது. அத்தனையாக படிக்கணும் நம்ம. சரியா? அது மாதிரி படிக்கணும் நம்ம. அப்புறம் பாருங்க மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் பார்த்துங்க. மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து மல்டிப்ளிகேஷன் மறுபடியும் unless otherwise it is explicitly notified. நீங்க வந்து உங்களுக்கு வந்து விளக்கமா வந்து அது வந்து எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் சொன்னால ஒழிய ஓகேவா பேர் டாட் ப்ராடக்ட் தான். unless otherwise it is explicitly noted. ஓகேவா? அப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பேரு மல்டிப்ளிகேஷனாக வந்து டாட் ப்ராடக்ட் தான் அர்த்தம். ஓகே, நீங்க மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் போட்டு வந்து நீங்க வந்து பாத்திர வேண்டாம் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுங்க. சரி தானே? டாட் ப்ராடக்ட் பாருங்க எப்படி இருக்குன்ற உங்களுக்கு. எப்ப பாருங்க இப்ப ஸோ நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் இருக்குது. டெட் ஏ இருக்கு, சாரி ரெண்டு மேட்ரிக் ஏபி இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸும் என்ன பண்றோம்? டெட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன டாட் பண்றேன். ஓகேவா? மேட்ரிக்ஸையும் டாட் பண்ண என்ன ரிசல்ட் வரும்? ரிசல்ட் என்ன வரும்? ரிசல்ட் வந்து வெக்டார் இருக்குமா மேட்ரிக்ஸ் இருக்குமா? ஒரு மேட்ரிக்ஸையும் மேட்ரிக்ஸ் டெட் பண்ணோம்னாக்கா ரிசல்ட் என்ன சார் இருக்கும்? என்ன சார் இருக்கும்? மேட்ரிக்ஸையும் டெட் நம்ம வந்து டெட் பண்றோம். ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரெண்டு மேட்ரிக்ஸையும் பண்ணோம்னாக்க என்ன சார் மறந்தாச்சா சார்? 7 ரூல் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க. சரி தானே? சரி, ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் பண்ணுவோம் சார். ஒரு ஸ்கேலார் ஒன்று இருக்கும், வெக்டார் ஒன்று இருக்கும். ரெண்டையும் நம்ம வந்து பண்ணும்போது என்ன உங்களுக்கு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் வந்து நான் பண்ணும்போது நமக்கு வந்து வெக்டார் இருக்கும் சார். ஏன் இருக்கா? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேவா? அப்புறம் வந்து ரெண்டாவது ரூல் வந்து வெக்டாரையும் என்ன பண்றோம் போது டாட் பண்றோம். வெக்டார் என்ன பண்றோம் போது டாட் பண்றோம். உங்களுக்கு வெக்டார் டாட் என்ன சொல்றோம்? அவ்வளவுதான் ஸ்கேலர் வரும் சார். ஓகே, அப்புறம் பாருங்க மூணாவது பாருங்க. அப்ப என்ன பண்றேன்? ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலாரையும் என்ன பண்றேன்னாக்க வந்து வெக்டாரையும் ஸ்கேலாரையும் என்ன பண்றோம் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்றேன். அப்ப என்ன இருக்கும்? வெக்டாரையும் ஸ்கேலாரையும் எஸ் சார் வெக்டார் இருக்கும். அடுத்தது நாலாவது ரூல் பார்த்துரும். இப்ப என்ன பண்றோம்னாக்க வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மேட்ரிக்ஸ் போடுறேன். மேட்ரிக்ஸ் டாட் வெக்டார் லெஃப்ட் சொல்றேன். உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் மேட்ரிக்ஸ் லெஃப்ட் ரூல் சொல்லிருக்கோம், ரைட் ரூல் சொல்லிருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸையும் டாட்டையும் வந்து வெக்டார் பண்றோம். ஓகே தானே? பண்றோம். இப்ப அதாவது மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கும், வெக்டார் ரைட் சைடு இருக்கும். என்ன சார் வரும்? மேட்ரிக்ஸையும் வெக்டாரையும் என்ன சான்ஸ் வரும்? வெக்டார் வரும். ஓகேவா? அப்புறம் அஞ்சாவது
அஞ்சாவது என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் மறக்காதீங்க சார், தலைக்கெல்லாம் மறக்காதீங்க. இப்போ என்ன பண்றோம், ரைட் ஹேண்ட் ரூல் போடுறோம். இப்போ என்ன பண்றோம், வெக்டரையும் மேட்ரிக்ஸையும் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து பண்றோம், சேம் வெக்டர் வரப்போகுது உங்களுக்கு. சரியா? ஓகே. என்ன ரூல் பார்த்து நம்ம வந்து மேட்ரிக்ஸையும் வெக்டர் ஆட் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் உள்ள நம்பர் ஆஃப் காலம்ஸும் வெக்டார் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கணும். வெக்டார்ல 4 காலம் இருந்துச்சுனாக்க, சாரி மேட்ரிக்ஸ் 4 காலம் இருந்துச்சுனாக்க வெக்டார்ல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். வெக்டார் இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து 6 காலம் இருந்துச்சுனாக்க வந்து வெக்டார் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும் சார். ஓகே தானே? அப்புறம் பார்த்துங்க. அப்ப என்ன பண்றோம், உங்களுக்கு 6 என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸையும் டாட் பண்றேன். ஓகேவா? மேட்ரிக்ஸ் டாட் பண்ணும்போது என்ன இருக்கும், மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ரூல் என்ன உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆர்சின்னு பார்த்துருக்கோம். ஆர்சி சொல்லி கண்டுக்காதீங்க. ஆர்சி என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உள்ள காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ்ல உள்ள ரோவும் என்ன இருக்கணும், உங்களுக்கு சமமா இருக்குன்னு சொல்லிருக்கோம். சரியா? சமமா இருக்குன்னு சொல்லிருக்கோம் உங்களுக்கு. சரியா? பார்த்துருக்கோம் உங்களுக்கு. அவுட்புட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அவுட்புட் எப்படி இருக்கும், இந்த முதல் மேட்ரிக்ஸ் உள்ள ரோவும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ் காலம் அவுட்புட்டா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் பார்த்தோம் நம்மளுக்கு. சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் டாட் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 7வது ரூல் இதுதான், கடைசி ரூல். 7வது என்ன பார்த்தோம், நம்ம வந்து இப்ப ஒரு மேட்ரிக்ஸையும் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அதாவது வந்து பேர் வந்து ஹடமார்ட் ரூல் சொல்றோம். ஹடமார்ட் ரூல் சொல்றோம். MARD ஹடமார்ட் ரூல்னாக்க எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் பேர் உங்களுக்கு. ஓகேவா? அது பேர் என்ன பண்றோம், இப்ப இருந்துச்சுனாக்க என்ன உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க என்ன கிடைக்கும், நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ரூல் என்னன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஷேப்பும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ஷேப்பும் சேமா இருக்கணும். ஓகேவா? இதில் 3 இது 4/5னா 4/5 எப்படி இருக்குங்க சார். இதான் முக்கியமான விஷயம். ஒருபோதும் மறக்காதீங்க சார். நீங்க எல்லாமே நீங்க மறக்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சு முடியும். நம்ம இந்த 7 ரூல் மட்டும் போதும். எந்த மேட்ரிக்ஸும் உங்களால உடச்சு விட வந்துடுறாங்க. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் இந்த ரிசல்ட் என்னவோ கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன உங்கள்கிட்ட இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, இது வந்து மேட்ரிக்ஸ். இன்னொரு பேங்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கு, 2 மேட்ரிக்ஸ் டாட் பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போகணும். மேட்ரிக்ஸ் டாட் பண்ணும்போது முதல் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவும் சமமா இருக்கணும் பார்த்தோம். 2 மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன், அதாவது எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. ஹடமார்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் வந்து ரெண்டாம் மேட்ரிக்ஸ் இருக்கணும். இல்லை எத்தனை ரோ காலம் இருக்குதோ அதே ரோ காலம் வந்து ரெண்டாம் மேட்ரிக்ஸ் இருக்கும் சார். ஓகே தானே? இதெல்லாம் ஒருபோதும் இந்த மறக்காதீங்க. ரைட், ஓகே சார். இதான் பார்த்தோம் நம்ம. எனவே ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், என்ன பண்றோம், டெட் பண்ணியாச்சு. அப்புறம் அதாவது மேட்ரிக்ஸ் ஏவுக்கு என்னன்னாக்க வந்து 5 இருக்குது. மேட்ரிக்ஸ் ஏவுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ஏவுக்கு டெட் கண்டுபிடிச்சோம் 5 இருக்குது. மேட்ரிக்ஸ் டிக்கு வந்து டெட் கண்டுபிடிச்சு 4 இருக்குது. அப்புறம் இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், இது 5 இருந்துச்சு 4 இருந்துச்சு, ரெண்டையும் நம்ம என்ன டாட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து டெட் கண்டுபிடிச்சாக்க இங்க டெட்டு ஏவுக்கு 5, இங்க டெட்டு பி 4 இருந்துச்சு இல்லை, ஐனா 20 இல்லை, அந்த 20 தான் அதுக்கு வந்து இது டெட்டா இருக்கு சார். தனித்தனியா வந்து டெட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 மேட்ரிக்ஸையும் டாட் பண்றீங்க. டாட் பண்ண மேட்ரிக்ஸ் டெட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க இண்டிவிஜுவல் மேட்ரிக்ஸுக்கு கண்டுபிடிச்ச டெட்டையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்களா, 2 20 5 சாரி ஐநாங்க 20 இருக்குல்ல, அந்த 20 தான் என்னன்னாக்க இது டெட்டா இருக்கு சார் உங்களுக்கு. ஓகேவா? இதான் உங்களுக்கு வந்து டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும். அப்புறம் பாருங்க, இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. கோவேரியன்ஸ் இன்வேரியன்ஸ் கீதாவோட மேடம் சொன்னாங்க இன்னைக்கு. அந்த வேரியன்ஸ் வந்து நம்ம இப்படிலாம் பயன்படுத்தும். மீன்ல வரும்னு சொன்னாங்க இல்லையா, அது விஷயம். இந்த சம் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். போய் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு கோட் காமிச்சிட்டு அப்புறம் வரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போதான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு கொஞ்சம். இந்த சம் ப்ராப்பர்ட்டி மட்டும் உங்களுக்கு அந்த 2 மேட்ரிக்ஸ் காமிச்சிட்டு அப்புறம் வந்து வரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. சரியா? அது வர்றேன். அதுவும் உங்களுக்கு வந்து அந்த அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம், ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்வேரியன்ஸ் ஒன்று இருக்கு சார். ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்வேரியன்ஸ் இருக்குது. ரெண்டும் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், அந்த மேட்ரிக்ஸை காமிச்சிட்டு அப்புறம் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து விளங்க வந்து 6 7 மட்டும் அந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்பயே காமிச்சு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது சார். ஓகேவா? ட்ரையாங்கிள் நம்ம வந்து தனியாக மேட்ரிக்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே கேட்பாங்க. ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி பேர் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தோம், 2 பேர் மாறட்டா. சரி, ஓகே. சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு, இங்க பாருங்க. இது இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அப்பர் டயகனல் பேர் மேல உள்ளது, கீழே வந்து லோயர் டயகனல் பேர். சரிதானே? நல்லா வச்சுங்க. டயகனல் வந்து 2 இருக்குது, அப்பர் டயகனல் இருக்கு, லோயர் டயகனல் இருக்குது. இது வந்து மெயின் டயகனல் A1 B2 C3 நம்ம போட்டு பார்த்தோம் இன்னைக்கு. அப்புறம் வந்து இது வந்து லோயர் டயகனல் இருப்ப.
அப்புறம் வந்து மெயின் டயகனல் வந்து A1 B2 C3 இருக்குது, இது அப்பர் டயகனல் இருக்குது, சிறுவா இருக்கும். அது மாதிரி இப்போ எலிமெண்ட்ஸ் வந்து அபோவ் ஆர் பிலோ த மெயின் டயகனல், எலிமெண்ட்ஸ் வந்து இந்த மெயின் டயகனலுக்கு வந்து அபோவ் ஜீரோவாவோ இல்லை பிலோ ஜீரோ இருந்துச்சுனாக்க, ஓகேவா, ஜீரோ இருந்துச்சுனாக்க அப்போ என்ன இருக்கும், இந்த வேல்யூ ஆஃப் டிட்டர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த எலிமெண்ட் ஆஃப் த டயகனல், ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல் மேட்ரிக்ஸ். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க. அப்புறம் இது மாதிரி எங்களுக்கு வந்து அப்பர் டயகனல்ல வந்து சிறுவா இருக்கணும், இல்லைனாக்கா லோயர் டயகனல்ல சிறுவா இருந்துச்சுனாக்க டெட் நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. இந்த டயகனல் எலிமெண்ட்டை போய் நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணாலே, ஃபார் எக்ஸாம்பிள் டயகனல் வந்து 2 4 6 இருந்துச்சுன்னா டெட் என்னாக்க 2 × 4 × 6, இதுதான் சார் விஷயம். டயகனல்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க டெட் கிடைச்சிரும் உங்களுக்கு. நீங்க இதுக்குன்னு போய் கஷ்டப்பட்டு நீங்க டெட் எல்லாம் போட்டு எக்ஸாம்பிள்லாம் இப்போ நீங்க வந்து ஈக்குவேஷன் எடுத்துக்க அவசியம் கிடையாது உங்களுக்கு. எப்ப அப்பர் டயகனல் சிறுவா இருக்கணும், ஆர் இல்லைனாக்க வந்து லோயர் டயகனல் சிறுவா இருக்கணும். ஓகே, அதாவது லோயர் டயகனல்னாக்க வந்து மெயின் டயகனலுக்கு கீழே உள்ளது, அப்பர் டயகனல்னாக்க மெயின் டயகனலுக்கு மேலே உள்ளது. அது மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்க அந்த மேட்ரிக்ஸோட டெட் எப்படி இருக்குனாக்க, டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணாலே, பட் 2 2 4 6 இருக்குனாக்க 2 4 8, இப்போ இங்க 2 4 6நாக்க 6 48, 24 2 4 8 8 6 48, கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தானே? 2 4 8 8 6 48 தானே சார்? 48 தானே? கரெக்டா சார்? ஆமா சார், ஆமா சார். சரி, ஓகே, ரைட். அந்த 48 டெட் உங்களுக்கு 48 தான் டெட். நீங்க டயகனல்ல நீங்க மல்டிப்ளை பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். டெட்டை நீங்க கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. இதான் சார் பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து அடுத்த ரூல் பாருங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா, எப்பவுமே இதனுடைய ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து இந்த டயகனல்ல மட்டும் என்ன இருக்குனாக்க வந்து 1 1 1 இருக்கும், மீதி எல்லாம் என்ன இருக்குனாக்க 0 0 இருக்கும். அதான் டயகனல், அதான் உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். டயகனல்ல மட்டும் 1 1 1 இருக்கும், எல்லாம் 0 இருக்கும். அது மாதிரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க டெட் ஆல்வேஸ் 1 தான் இருக்கு. ஓகே தானே? 1 1 தான். அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து என்ன பண்றோம், அப்புறம் வந்து இப்போ இன்னொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. அது என்ன பண்றாக்க வந்து ஒரு இப்போ இங்கே எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், இதே எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, இந்த ஈஸியாக சொல்லலாம், ரைட். இப்போ என்ன பண்றேன்னாக்க இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து வேல்யூ இருக்குன்னு இங்கே வந்துருக்கு, இந்த இருக்குது. நான் என்ன சொல்ல போறேன்னா உங்களுக்கு வந்து அப்புறம், அதாவது இப்போ ஒரு 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்றேன், இந்த C1 இந்த இருக்குது, இது என்னது எக்ஸாம் இந்த இருக்குங்க, இருக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்வேரியன்ஸ் இருக்குங்க, இந்த எக்ஸாம்பிள் இது இருக்குது, இதே சொல்லிடுறேன். ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்வேரியன்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்வேரியன்ஸ் என்ன பண்ண உங்களுக்கு வந்து, இது வந்து 3 ரோ இருக்குதா, என்ன பண்றேன், இந்த 3வது ரோ இருக்கு பாருங்க, C1 C2 இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்றேன், ஒரு 5 ஆலையோ 6 ஆலையோ ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணிடுறேன். சும்மா மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? எனி ஸ்கேலர். ஓகேவா? எனி ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணியாச்சு. பண்ணிட்டேன்னா அதாவது பண்ணியாச்சு, K × C1 K × C2, ஓகேவா? அந்த கேவால வந்து C1 C2 C3 மல்டிப்ளை பண்ணிட்டேன். பண்ணிட்டு இந்த ஏதாச்சும் ஒரு ரோ இருக்கு பாருங்க, இந்த ரோவால நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன், A1 + KC1. KC1 என்ன அர்த்தம், இந்த 3வது ரோவில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன பண்றாக்க ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். K தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? K × C1 பண்ணிட்டேன். பண்ணிட்டு இந்த முதல் ரோ இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் நேராக போட்டு பார்க்குறேன். இப்போ ஜஸ்ட் எனக்கு நீங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கணும். நீங்க கோடு பார்த்து புரிஞ்சுக்கிறது வந்து ஈஸி, இந்த நொட்டேஷன் பார்த்து புரிஞ்சுக்கணும் என்ன பண்றோம்னு. உங்களுக்கு என்ன பண்றேன், ஏதாவது ஒரு ரோவை என்ன பண்றேன், ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றோம். ஏதாவது ஒரு ரோவை ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து இன்னும் அதே மேட்ரிக்ஸ் உள்ள இன்னொரு ரோவால் ஆட் பண்ணிட்டோம்னாக்க ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருந்தாக்க புதுசாக ரோ கிடைச்சிட்டு அப்புறம் இது பாருங்க, இதான் கிடைச்சிட்டு உங்களுக்கு, சரியா கிடைச்சிட்டு. மீதி ரெண்டு மாறவே இல்லை, மீதி அதே ரோ தான், B1 B2 B3 B1 B2 B3 அதே தான் இருக்கும் அதுக்கப்புறம். ஓகேவா? இப்படி நீங்க பண்ணீங்கன்னாக்க ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள ஏதாவது ரோ என்ன பண்றீங்க, ஒரு கான்ஸ்டன்டால என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க வந்து மல்டிப்ளை பண்றீங்க. பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றீங்க, ஒரு ரோவால வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க, அதாவது என்ன பண்றீங்க, ஒரு ரோ வந்து ஆப்ரேஷன் பண்றீங்க சார், ஏதோ ரோ ஆப்ரேஷன் பண்றீங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னாக்க அது பேர் வந்து இன்வேரியன்ஸ் அர்த்தம். இன்வேரியன்ஸ்னாக்க மாறாது, வேரியன்ஸ்னாக்க வந்து மாறும், இன்வேரியன்ஸ்னா மாறாது. அதான் முக்கியமான விஷயம், சரிதானே? The resulting matrix will be the same as the original. ஓகேவா? இதுதான் முக்கியமான சொல்றாங்க. அப்படின்னு இது பேர் தான் வந்து இன்வேரியன்ஸ். ரெண்டு இருக்குது, கோவேரியன்ஸ் ஒன்று இருக்கு, இன்வேரியன்ஸ் ஒன்று இருக்கு. கோவேரியன்ஸ்னாக்க ரெண்டு எலிமெண்ட் வந்து மாறும், ஒண்ணுக்கு ஒன்று மாறிட்டு இருக்கும். இன்வேரியன்ஸ்னாக்க மாறாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இது மாதிரி ஒரு ரோவ்லையோ ஒரு காலத்திலேயோ போய் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது என்ன இருக்கும், அந்த அப்படியே மாறாதுன்னு இருக்காங்க. அதை நம்ம ரியல்ட்ட போட்டு பார்க்க போறோம். இதான் வந்து இன்வேரியன்ஸ்க்கு உள்ளது. ட்ரையாங்கிள் சொல்லிட்டேன். லோயர் ட்ரையாங்கிளையோ அப்பர் ட்ரையாங்கிளையோ 0 இருந்துச்சுனாக்க, லோயர் ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிள்னாக்க மெயின் டயகனலுக்கு மேலே உள்ளது வந்து அப்பர் டயகனல், மெயின் டயகனலுக்கு கீழே உள்ளது வந்து லோயர் டயகனல். இந்த இருக்கு லோயர் டயகனல். அது இருந்துச்சுனாக்க என்ன உங்களுக்கு வந்து எப்பவுமே அப்படி இருந்துச்சுனாக்க டெட்டு வந்து 0 இருக்கும். பார்த்தோம் உங்களுக்கு, சரிதானே?
சாரி ஜீரோவா இருக்காது. அந்த மெயின் டயக்னல் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா என்ன வேல்யூ வருதோ அது டெட்டுன்றாங்க. இதான் விஷயம். அப்ப ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து டயக்னல் மட்டும் வந்து என்ன இருக்குனாக்கா வந்து 1 1 1 இருக்கும், மீதி எல்லாம் வந்து 0 0 இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா டெட் ஆல்வேஸ் 1 தான் உங்களுக்கு இருக்கும். சரி, அப்புறம் வந்து சொல்லிருக்கேன் இது மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன பண்றேனாக்கா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதனுடைய என்ன பண்றேனாக்கா வந்து அதை ஒரு மல்டிப்ளை பண்றேன், ஒரு 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 கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா, பண்ணியாச்சு பண்ணி வச்சுக்கோங்க. தென் த constant can be taken out of determinant. The constant can be taken out of determinant. If this row is multiplied by a constant, then the constant can be taken out of the determinant. இந்த கோட் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு, எக்ஸாக்டா சொல்லிடுறேன், ஏன்னா கொஞ்சம் எக்ஸாக்ட் தெரியல, பார்த்து சொல்றேன். ரைட், அப்புறம் வந்து ஏற்கனவே சொல்லதான் 2 ரோ இல்லைனாக்க வந்து 2 காலம் வந்து உங்களுக்கு என்னன்னாக்க வந்து ஈக்குவலா இருந்துச்சுனாக்க, டூப்ளிகேட் இருந்துச்சுனாக்க என்ன பண்ணுறது வந்து டெட் 0 வருது சார். இது வந்து இதான் இந்த விஷயம். கடைசி 12வது இருக்கு, ஒன்று கோடு போட்டு பார்த்துருக்கோம் இப்போ, சரிதானே? அப்புறம் என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து if every element of the particular row or column is multiplied by a constant, சரிதானே? அதாவது என்ன பண்றோம், ஒரு இந்த இருக்குது இந்த A1 A2 இது இருக்குல்ல, என்ன பண்றோம் இப்போ வந்து ஒரு 5ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு, 8 கண்டுபிடிக்கிறோம், ரிசல்ட் 5ன்னு வந்திருக்கு அப்புறம் 5ன்னு வந்திருக்கு அப்புறம் 5ன்னு வந்திருக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றேன், ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்றேன், இந்த ரோ 3ஆல மல்டிப்ளை பண்றேன். 3ஆல மல்டிப்ளை பண்ணப்பட்ட பிறகு ஒரிஜினல் டெட் வந்து 5ன்னு இருந்துச்சு, நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணோம், 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு, புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் டெட்டு கண்டுபிடிச்சுனாக்க அந்த என்ன இருக்கும், ஏற்கனவே 5 இருக்குல்ல, 3 × 5 எதால வந்து இந்த ரோவை எந்த கான்ஸ்டன்டால இந்த ரோவை மல்டிப்ளை பண்ணீங்களோ அதே கான்ஸ்டன்டால நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த டெட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, 3 × 5 15 இருக்கும். இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் if every element of a particular row or column is multiplied by a constant, ஏதாச்சும் ஒரு ரோவையோ காலத்தையோ ஒரு கான்ஸ்டன்டால வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க then the value of the determinant also gets multiplied. ஓகேவா, அதே என்ன பண்றது, அதே கான்ஸ்டன்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க இந்த ஆன்சர் வந்துடும் இருக்காங்க. இதான் விஷயம். இப்போ நம்ம நேரம் என்ன பண்றோம், ஒன்னா கோடு போட்டு பார்த்துருவோம், சரிதானே? கோடு போட்டு பார்த்துருவோம், ஈஸியா புரியும் உங்களுக்கு எல்லாம். இது மட்டும் சொல்லாம இருக்கு உங்களுக்கு, இன்னும் அந்த சம் ப்ராப்பர்ட்டி மட்டும் உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் காமிச்சு சொல்றேன் உங்களுக்கு. ரைட், எல்லாரும் கோடு போட்டுருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து அதான், யாராச்சும் படிங்க அதை, நான் பேர் சொல்றேன் படிங்க, அப்போ ஈஸியா இருக்கணும் கொஞ்சம் எனக்கு. ரைட், நான் பேர் சொல்றேன் படிங்க அதை. சரி, ஓகே, அகமது ஆரம்பிங்க, படிங்க அதை, அன்மியூட் பண்ணீங்க அகமது. ரைட், ஆரம்பிங்க அகமது, ப்ளீஸ் அன்மியூட். அகமது இர்ஷாத், தளபதி படிங்க தளபதி. Okay. 1 of 12, interchange property, the value of a determinant remains unchanged if the rows or the columns of a determinant are interchanged. ஓகே, ரைட். நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாக்க அதனுடைய நெட் வந்து மாறாது அப்படின்னு இருக்காங்க. அது ஜஸ்ட் கோடு போட்டு பார்த்துருவோம், சரியா? எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாரும் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு எல்லாமே. அந்த வேரியன்ஸ் இன்வேரியன்ஸ் மட்டும் அது மட்டும் பார்த்துங்க, இன்வேரியன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதை மட்டும் சொல்லிடுறாங்க. சரி, ஓகேவா? ரைட், மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது 3/3, உங்களுக்கு தெரியும். மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு. டெட்டு கண்டுபிடிக்கிறோம். டெட்டுக்கு வந்து எப்படின்னாக்கா நம்பையில் வந்து லினியர் அல்ஜிப்ரா டாட் டெட் ஏன்னு போடணும் உங்களுக்கு. டெட் டிட்டர்மினன்ட் அவங்களோட மேட்ரிக்ஸ் போடணும் உங்களுக்கு. எப்பவுமே சொல்லிருக்கேன், எப்போ பார்த்தாலுமே என்ன பண்ணணும், டெட்டுன்னு போனோடனே டக்குன்னு ஆன்சர் வராதிங்க, ஏதோ உள்ளி போட்டிருக்குது என்ன பாருங்க உங்களுக்கு, பாருங்க என்ன போட்டு பாருங்க. ஓகேவா, கம்ப்யூட்டர் டிட்டர்மினன்ட் ஆஃப் அரேன்னு போட்டிருக்குது. நீங்க கேட்கலாம் என்ன சார் அரேனாக்க வந்து இது பேருனாக்க வந்து மல்டி டைமென்ஷன் அரேன்னு பேர், அதாவது 2 டைமென்ஷன் அரே. அது பேர் உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து 2 டைமென்ஷன் அரே, சரிதானே? நம்ம அரேனாக்க வந்து வெக்டார்ன்றது 1 டைமென்ஷன் அரேம்பாங்க, மேட்ரிக்ஸ் வந்து 2 டைமென்ஷன் அரேன்னு சொல்லுவாங்க எப்போதுமே. நீங்க அரேனானா இந்த வெக்டார் நினைச்சுக்காதீங்க, இது வந்து 2 டைமென்ஷனல் அரே. அது என்ன பண்ணும், இன்புட் அரே டு கம்ப்யூட்டர் டிட்டர்மினன்ட்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் என்ன பண்ணு பாருங்க, எப்பவுமே அது வந்து ரிட்டர்ன் என்ன கொடுக்கும் பாத்துங்க, இது மாதிரி கொடுக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ரைட், சரி, நம்ம வந்து என்ன செய்யும், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து திருப்பி டெட்டு கண்டுபிடிக்கிறேன். அது ரெண்டும் சேமா இருக்கும். டிரான்ஸ்போஸ் பண்றதுக்கு வந்து நம்ம அப்பர் கேஸ் டீன்னு போடலாம், இல்லாத டிரான்ஸ்போஸ் மெத்தட் போடலாம் உங்களுக்கு, சரியா? டிரான்ஸ்போஸ் மெத்தட் இருக்கு, ரெண்டுமே யூஸ் பண்ண, ரெண்டு ஒன்று தான் உங்களுக்கு. ஓகேவா, ரெண்டு போட்டா ஒன்றா தான் இருக்குது உங்களுக்கு. சரி, பண்ணி பார்த்தாச்சு. பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ டெட்டு வந்து சீமா இருக்கணும். இதுதான் சார் டெட்டு வந்து நமக்கு பண்ணி பார்த்தோம், 22 இருந்துச்சு. டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்தேன், இந்த ரோ வந்து காலம் மாறி போயிட்டுது, காலம் ரோ மாறி போயிட்டு உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்களா 1 2 3 வந்து 0 1 2 3 ஆயிட்டீங்க. ஸோ டெட்டு வந்து சேமா இருக்க போது, அவ்வளோதான். ஓகேவா, டிரான்ஸ்போஸ் வந்து
ரோ காலமா மாறல. அது என்ன சொல்றேன், இந்த டயகனல் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் நடக்குது. நம்ம பாக்குறதுக்கு வந்து இந்த ரோ வந்து காலம் மாறி மாறுமா தோணுது உங்களுக்கு, ஆனா நடக்கல, இன்றும் நடக்கல. சொல்லி காமிச்சு நம்ம கிளியரா சொல்லி காமிச்சிருக்கோம். 146 எடுத்துக்கிட்டு அங்கேயே தான் மாறுன்னு சொல்லிருக்கோம் நம்ம. சரியா சார்? இதான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய இது. ஓகே ரைட். ஓ அடுத்தது ரெண்டாவது வந்து இப்போ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய ஒரு இதில் போய் பார்த்துருவோம். இது கொஞ்சம் க்ளோஸாக கவனிச்சிங்க. இது நார்மலாக போட்டது டேட்டா செட் இருக்குல்ல, இந்த டேட்டா செட் மாதிரி நம்ம வந்து பேங்கிங் டேட்டா செட் வந்து நம்ம எதில் போட்டுருக்கோம், மேக்ஸ் பவர் டேட்டா செட், மேக்ஸ் அல்ஜிப்ரா. ஓகே டெட் ப்ராப்பர்ட்டிஸ் தானே, எக்ஸல் ஷீட். ஓகே இதாக இருக்குது. இதனுடைய ஒரிஜினல் டேட்டா செட் இருக்குது. கஸ்டமர் ஐடி, அக்கௌண்ட் பேலன்ஸ், மந்த்லி டெபாசிட், மந்த்லி வித்ட்ராயல், லோன் டேக்கன், சிவில் ஸ்கோர் இருக்குது. இதுல இருந்து என்ன பண்றாங்க வந்து எடுத்துக்கிட்டு ஒன்றா பண்றவங்களுக்கு. சரியா? டெம்பரரியா வந்து இந்த இன்சூரன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். டெம்பரரியா இதை வந்து வச்சுங்க உங்களுக்கு. அப்புறம் சரியா, சிலபஸ் தேவை. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன், டேட்டா செட் எடுத்துக்கிட்டு நமக்கு அப்புறம் ஓகேவா பார்த்துங்க. நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு என்னுடைய டேட்டா செட் இருக்கு இல்லையா, அந்த சிஎஸ்வியில் வந்து பண்ணிக்கிட்டேன். டேட்டா ஃப்ரேம் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒன்று ஒன்றா போவோம், அப்போ தான் புரியும் உங்களுக்கு கொஞ்சம். சரி, முதல்ல போயிட்டு நம்மளுடைய டேட்டா செட்டை வந்து பண்ணி பார்த்தோம்ல, நம்மளுடைய டேட்டா செட்டில் உள்ள நமக்கு என்னென்ன இருக்கு செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள். இதான் டேட்டா செட் இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் ஐடி, அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது. இந்த லோன் டேக்குன்னு சிபில் ஸ்கோர் கீழே வந்துருக்கு உங்களுக்கு. ஓகேவா? எனக்கு இடம் 7 ரூபாய் வந்துருக்கு உங்களுக்கு. சரி, அதையாம வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இண்டெக்ஸ் வந்து 0 to 9 10 ரோ இருக்குது, காலம்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஜஸ்ட் பார்த்துங்க. ஏன்னா ஒரு வாட்டி திரும்பி காமிக்க மாட்டேன், அதுதான் இப்போ சொல்லிடுறேன். பார்த்தாச்சு உங்களுக்கு. அப்புறம் பார்த்தாச்சு. இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து, நான் என்ன ஞாபகம் வச்சுங்க, க்ளோஸாக கவனிச்சுங்க. இதான் டேட்டா செட் உங்களுக்கு பார்த்தேன். இதான் டேட்டா செட். இதில் போய் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 5 ரூபா எடுக்கிறேன். 5 ரூபாக்கு உங்களுக்கு தான் இது இருக்கு இல்லையா, இந்த 5 ரூபா எடுக்கிறேன். 5 ரூபா 5 காலம் எடுக்கிறேன். 1 2 3 4 5 இருக்குல்லையே, இது மட்டும் எடுக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க, இதை எடுக்கிறேன். சரியா? எடுக்கிறேன். 1 2 3 4 5 ரோ, 5 காலம், 5 ரோ, 1 2 3 4 5 எடுத்தாச்சு. சரியா? எப்படி எடுக்கணும் பாருங்க உங்களுக்கு. இப்போ ஐலாக்ல போயிட்டு இதான் எடுக்கணும். இது வந்து பண்டாசில் இருக்குது. ஐலாக் ஆஃப் 0லேருந்து 5 வரைக்கும். இது வந்து ரோ குறிக்கும், இது காலம் குறிக்கும். எப்பவுமே காலம் குறிக்கும். சரியா? கமா போட்டாலும் ரேஞ்சுன்னு அர்த்தம். எப்படி ஞாபகம் வச்சுங்க. எனக்கு வந்து 0 to 5 எனக்கு வந்து 5 ரோ. அந்த 5 ரோ எப்படி இருக்குனாக்க வந்து 0th ரோலேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா? 0th ரோலேருந்து இது 0 இண்டெக்ஸ் 1 2 3 4 இண்டெக்ஸ் இருக்கும். 5னா தெரியும் எப்பவுமே. இது நம்ம வந்து இது மாதிரி வந்து ஸ்லைசிங் பண்ணும்போது கடைசி எலிமெண்ட் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். 5 வந்து 4 மாறிடும். வேணாத்தான் 0 இண்டெக்ஸ்லேருந்து 4th எலிமெண்ட் சொல்லியிருக்கோம். நம்ம இதில் வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து சாரி, நம்ம இதில் வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து இண்டெக்ஸ் வந்து 1ல் ஆரம்பிச்சு சொல்லுவோம் நம்ம. இப்போ எனக்கு என்னன்னா 0 to 4 அர்த்தம். 0னாக்க வந்து இது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். எனக்கு என்ன பண்றேன்னாக்க அது கொடுத்துருன்றோம். ரோ காலம் என்ன பண்றேன் அப்படி, எனக்கு வந்து காலம் நிறைய காலம் இருக்கு இல்லை. இப்போ எனக்கு வந்து 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் இண்டெக்ஸ் எடுத்திருக்கோம். லோன் டேக் வரைக்கும் எனக்கு சொல்லிருக்காங்க, எடுத்தாச்சு. ஓகேவா? ஏன்னு கேட்கறனாக்க, ஏன் மொத்தமா எடுக்கணும்னாக்க நம்ம நான் என்ன கண்டுபிடிக்க போறோம், இப்போ டெட்டு கண்டுபிடிக்க போறோம். நம்ம டெட்டு எப்போ கண்டுபிடிக்கிறோம்னாக்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் டெட்டு உண்டு. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் டெட்டு உண்டு. சரியா? அதனால வந்து என்ன பண்றேன், 5 ரூபா 5 காலம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது திரும்பி பாருங்க. இப்போ 5 ரூபா 5 காலம் தான் பாருங்க. இப்போ ஸோ ஓகேவா? 1 2 3 4 5 காலம் இருக்குது. ரோ வந்து கரெக்டாக இருக்குது. 0 to 4 இருக்குது. ஓகேவா? 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ இங்கே இருக்குது. சரி, லோன் டக்குன்னு கீழே வந்துருக்குது, பார்த்துங்க. இல்லை ஒரே டேட்டா தான் உங்களுக்கு எடுத்தாச்சு. இப்போ பண்ணியாச்சு. அப்புறம் இதுக்கு டெட்டு கண்டுபிடிக்கிறோம் உங்களுக்கு. சரியா போச்சு. டெட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏன் சொல்றேன், ஏன் 5 ரூபா 5 காலம் எடுத்தோம்னாக்க வந்து 0 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் டெட்டு இருக்குது. நீங்க மற்றபடி வந்து 5,6 எடுக்க முடியாது உங்களுக்கு. அப்புறம் டெட்டு கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஓகேவா? டெட்டு பாருங்க -4 வந்துருக்குது. இப்போ இது என்ன வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் வந்துருக்கு உங்களுக்கு. அப்புறம் சயின்டிபிக் நோட்டேஷனாக உள்ளதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலான ரியல் நம்பர் ஃபேமிலியாக மாறினாக்க என்ன சொல்லிருக்கேன், நம்மள்ட்ட ஒரு ஃபார்மெட்னு இருக்குது. ஃபார்மெட் ஃப்ளோட் பொசிஷன் கொடுத்தோம்னா என்ன பண்ண உங்களுக்கு வந்து அது வந்து நம்மளுடைய நார்மலாக மாறி வரும். சயின்டிபிக் நோட்டேஷன் வந்து மாறி வரும். இந்த போட்டிருக்கு.
இதை சப்ரஸ் சயின்டிபிக் நோட்டேஷன் டு ரியல் நம்பர் ஃபேமிலி. ரியல் நம்பர் அருள் நம்பர் தான் இது. நம்ம பேசக்கூடாது. இதான் ரியல் நம்பர் ஃபேமிலி. நம்ம வந்து இப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு புரிதல் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து ரியல் நம்பர் ஃபேமிலி மாறி போயிடும் உங்களுக்கு. அதை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கும். மாறிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கும். மாறிட்டு சார் உங்களுக்கு ஓகேவா? இந்த ஸ்கொயர் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வந்து இப்போ நம்மளுடைய நார்மலாக ரியல் நம்பர் ஃபேமிலியை மாறி போயிட்டு நெகட்டிவ் வந்துருக்கு சார் உங்களுக்கு. எப்பவுமே நெகட்டிவ் வந்துருக்கு உங்களுக்கு. அப்போ மோஸ்ட் கொஸ்டின் என்ன உங்களுக்கு வந்து டெட் வந்து நாட் இசிக்கல் 0. ஓகேவா? நாட் இசிக்கல் 0. அப்போ என்ன அர்த்தம்னாக்க இதுக்கு என்னன்னாக்க கன்சிஸ்டண்டாக இருக்கும் சிஸ்டம். ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு, யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். அப்புறம் மைனஸ்ல இருக்கிற வாசி என்ன பண்ணாக்க டெட் பிளஸ் இருந்துச்சுனாக்க அந்த 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 இமேஜ் என்ன பண்ணலாம், நீங்க வந்து டெட் பாசிட்டிவா இருந்தாக்க அந்த இமேஜ் நீங்க ஸ்கேல் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஆனா ரெஃப்ராக்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ரெஃப்ராக்ஷன் பண்ண முடியாது, மிரர் பண்ண முடியாது, ஃபிளிப் பண்ண முடியாது படிச்சிருக்கோம். இதே மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா டெட் என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கேல் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். அப்புறம் என்ன செய்ய முடியும்? ரெஃப்ராக்ஷன் பண்ண முடியும், தலைகள் திருப்ப முடியும், மிரர் இமேஜை பார்க்க முடியும். ரெஃப்ளெக்ஷன், மிரரிங், ஃபிளிப்னு பேரு. ஆனா நம்ம டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேர் வந்து ரெஃப்ளெக்ஷன் தான் சொல்லணும், நம்ம மிரரிங் சொல்லக்கூடாது. மீனிங் ஒன்று தான். டேட்டா சயின்ஸ் புக்ல வந்து ரெஃப்ளெக்ஷன் தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது போட்டு பார்த்தோம். நான் பழசெல்லாம் ஒரு கிரிக்கர் பண்ணிட்டு இருக்கேன் அடிக்கடி. பண்ணி பார்த்தோம். அடுத்து பாருங்க. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பர்பஸ் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்க மறந்துடாதீங்க. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வந்துங்க நம்ம என்ன பார்த்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாக்க அதனுடைய ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாக்க டெட் வந்து மாறக்கூடாதுன்னு பார்த்தோம். அதான் வந்து அதான் தளபதி படிச்சார், ரூல்ஸ் படிச்சார். இப்ப சரி, அப்புறம் பாருங்க பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்றேன்? டிரான்ஸ்போஸ் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. டிரான்ஸ்போஸ் பண்றேன். ரோவெல்லாம் காலா மாறி போயிடும், கால் ரூபா மாறி போயிடும். ஓகேவா? மாறி போயிட போது போகிறோம். அது பார்த்துட்டு வந்தாரு. அது டெட் கண்டுபிடிக்கிறோம். டிரான்ஸ்போஸ் டீனு போடலாம் போடலாம். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். டிரான்ஸ்போஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. டிரான்ஸ்லேட்டர் பண்ணி பார்த்தாச்சு. இங்க வாங்க கொஞ்சம். ஓகே, முக்கியமான விஷயம் இருக்காதுல்ல. ஓகே, இப்போ பார்த்துங்க. அதாவது என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோவெல்லாம் வந்து இந்த கஸ்டமர் ஐடி இருந்துச்சுல்ல, தருங்க இந்த கஸ்டமர் ஐடி இருக்குள்ள இதெல்லாம் காலமாக இருந்துச்சுல்ல, அதில் என்ன பண்ண உங்களுக்கு இந்த இப்படி மாறி போயிட்டு பாருங்க. உங்களுக்கு ரோவெல்லாம் காலம் கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட் பேலன்ஸ் கீழே வந்துட்டு உங்களுக்கு. அப்புறம் சரியா உங்களுக்கு இங்கே வந்துட்டு பாருங்க. கஸ்டமர் ஐடிலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்து இப்போ கஸ்டமர் ஐடிலாம் காலமாக இருந்துச்சு, இப்போ ரோவா மாறி போயிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு. டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்ற போயிட்டு டெட் கண்டுபிடிக்கிறோம் உங்களுக்கு. சரியா? டெட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ கண்டுபிடிக்கிறோம். டெட்டு வந்துட்டு அப்புறம் அந்த டெட் என்ன செய்யறாங்க வந்து அப்புறம் டெட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு அந்த டெட்டு வந்து எனக்கு என்ன சயின்டிபிக் நோட்டேஷன் இருந்துச்சுனாக்க நான் வந்து ஃபார்மட் ஃப்ளோட் பொசிஷன் கொடுத்தனாக்க அந்த சயின்டிபிக் நோட்டேஷன் வந்து என்ன பண்ணும் வந்து உங்களுக்கு நான் ரியல் நம்பர் ஃபேமிலியை மாறி போயிடும். டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா மேட்ரிக்ஸ் பண்ணியாச்சுனாக்க உங்களுக்கு நம்ம தளபதி இப்போ ரூல்ஸ் படிச்ச மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட டெட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணப்படுறதுக்கு உள்ள ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் ஒன்றா இருக்கணும்னு பார்த்தோம் நம்ம. சரியா? இதுதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்க வந்து நம்ம இது பண்ணுறது முன்னாடி டிரான்ஸ்போஸ் பண்ணப்படாததுக்கு உள்ள ஒரிஜினல் டெட்டு, பண்ணப்பட்ட பிறகு ஒரு டெட்டு உங்களுக்கு இந்த இருக்குது சார். சேமாக இருக்குதா? சரி, இப்போ நீங்கள் சின்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். நீங்கள் ஏதாச்சும் தெரியுதா பாருங்க. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒன்று சேமாக இருக்கணும், சேமாக இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பின்னாடி எக்ஸாக்ட் டிஃப்ரெண்ட் குறையுதா? சரி, ஓகே சார், கரெக்ட் தானே? அதான் கேட்டேன். இப்போ குறையுதுல சார் உங்களுக்கு? இது பார்த்துங்க. ஆனால் ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ என்ன கொஞ்சோன்னு குறைதுன்னு இருக்கும். -489039 வரைக்கும் இருக்குது. அந்த பக்கம் அது ஃபுல் சம்திங் குறையுது உங்களுக்கு. அப்புறம் சரியா? இது பேர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிசிஷன் எரர்னு பேர் உண்டு. ப்ரிசிஷன் எரர்னு பேர் உங்களுக்கு. இது மாதிரி உங்களுக்கு வந்து லார்ஜ் வேல்யூஸ் இல்லை ரொம்ப கம்மியான வேல்யூஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், ஜில்லியன் அது மாதிரி போட்டுன்னு வச்சுங்களேன். லார்ஜ் நம்பரை போடும்போது அந்த ப்ரிசிஷன் எரர் வருமா? எல்லாம் ரொம்ப கம்மியாக போடுறீங்களா, அப்போது ப்ரிசிஷன் வருமா உங்களுக்கு? அது வந்து நம்மளுடைய அது வந்து அந்த இன்பில்ட் சிஸ்டம் அப்படிதான் வந்து புரிஞ்சுக்குதான். ஓகேவா? ஏன் வச்சுங்க, ரெண்டும் பர்ஃபெக்டாக சேம் தான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து ஏன் வருதுன்னு, ஏன் இந்த எரர் இந்த ப்ரிசிஷன் வருதுன்னு வந்து அதை போட்டிருக்காங்க. இந்த போட்டிருக்காங்கல்ல, ஏன் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது கேட்டோம் நம்ம போயிட்டு. நம்ம கேட்கும்போது என்னாக்கு வந்து அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ரிசிஷன் இருக்குல்ல, இது பேர் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ரிசிஷன் இஷ்யூன்னு பேர் சொல்றாங்க. இப்போ அவங்க ஏன் இது எனக்கு வெரி ஸ்மால் டிஃபரன்ஸாக இருக்கும், நீங்கள் வந்து பார்க்க முடியாத. This arises because computers approximate real numbers which can lead a slight variations in result இருக்கும்போது சொல்றாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுதான் பர்பஸ். எப்போ நாங்கள் இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் பண்றோம்ல, இந்த டெட்டு கண்டுபிடிச்சலாம் காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் ரொம்ப லார்ஜ் வேல்யூஸாக இருக்கு பாருங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான வேல்யூஸ் ரெண்டு ஆப்ரேஷன் சொல்றாங்க. கீழே ஒன்று போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நம்பர் இருக்குது. மாதிரி 2.054 ஒரு 40 நம்பர் இருக்குது. இப்போ வரிசையாக போயிட்டு இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு வெரி லார்ஜ் நம்பரையோ வெரி ஸ்மால் நம்பரையோ வரும்போது வந்து அது மாதிரி வந்து அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ரிசிஷன் வந்து இஷ்யூ அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா?
அது வந்து அதனுடைய அதான் லிமிடேஷன் இருக்கு, அதான் பர்பஸ். சரிங்களா? இப்போ நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து அப்புறம் டெட் வந்து மாறாதுன்னு பார்த்தோம். நம்ம நார்மலாக எக்ஸாம் வச்சு பார்த்தோம், ஒரு டேட்டா செட் எடுத்து அதையும் வச்சு பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்காக நம்ம வந்து 5 ரோ வந்து 5 ரோ எடுத்துருக்கோம்னாக்க 5 ரோ 5 காலம் எடுத்துருக்கோம்னாக்க வந்து அப்பதான் டெட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் டெட் இருக்குது, அதுக்காக தான் போட்டோம் நம்ம. சரியா? போட்டு பாருங்க. ரைட், அடுத்து பாருங்க. இன்டர்சேஞ்ச் இதான் பண்ணி பார்த்தோம். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பாருங்க, சைன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது வந்து சைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டர்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம், சைன் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம், ஜீரோ ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் வந்து ரோ காலம் இருந்துச்சுனாக்கா எப்படி மாறும் பார்த்துருக்கோம். மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம், சம் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த இன்வேரியன்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த 8, 9 ப்ராப்பர்ட்டிலாம் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து ஆல்ரைட். ஓகே, அகமது ஈஸ்வர் வெண்டாரா இல்லையா? ஓகே, ரைட். ஜெரோம் படிங்க. ஜெரோம் இது இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி படிங்க. எல்லாம் அன்மியூட் வச்சுக்கோங்க. படிக்கிறோம் சார். படிங்க ப்ளீஸ். The sign of the value of the determinant changes if any two rows or any two columns are interchanged. அவ்வளோதான். எனி 2 rows அவ்வளோதான். 2 ரோ அதை ஒன்றாச்சு 2 மாறினா போதும். நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற வேண்டாம். 2 ரோ இல்லை காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னாக்க, ஓகேவா? பண்ணோம்னாக்க வந்து என்ன ஆகுனாக்க என்ன பார்த்தவங்களுக்கு பாருங்க அப்புறம். ஓகேவா? இன்டர்சேஞ்ச்னாக்க வந்து என்ன பண்ணும் பார்ப்போம் நம்ம. சரியா? பார்ப்போம் நம்ம. ஸோ வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஒன்லி சேஞ்சஸ் த சைன், வேற ஒன்றும் மாறாது. சைன் மட்டும் மாறுமா, ப்ளஸ் வந்து மைனஸ் மாதிரி வருமா, இது வந்து சைன் வந்து சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ என்ன பண்ணுறோம் போயிட்டோம்ப. ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த 102 இருக்கு இல்லையா, நம்ம 102 இருக்குது. நம்மளுடைய 102 வந்து இதை மாற்றிக்கிறோம். 102ஐயும் 103 என்ன பண்ணுறோம், சார் மாற்றிக்கிறோம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறோம் உங்களுக்கு, அவ்வளோதான். 102 இந்த இடத்துல இங்கே, அதாவது இண்டெக்ஸ் வந்து இந்த 3 இண்டெக்ஸ் இருக்குல்ல, 4 வந்துருது, 4 இண்டெக்ஸ் வந்துருது. இது மாதிரி ஆனிச்சுன்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் என்ன செய்யும், அது டெட்டு வந்து சைன் மட்டும் தான் மாறுன்னு இருக்காங்க. சைன் மட்டும் தான் மாறுன்னு இருக்காங்க. அதை நம்ம இப்போ போட்டு பார்த்துருவோம். ஓகே, சைன் ப்ராப்பர்ட்டி. சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ அந்த லாஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா சார், அந்த ரூல். இப்போ நம்ம அது அந்த டேட்டா செட்ல பண்றதுனால என்ன சார் இன்ஃபர் பண்றோம்? எது சொல்ற வாசி, நம்ம எங்க சொல்றீங்க? முதல் ரூலா? ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ரூல். டிரான்ஸ்போஸ் எந்த பண்ணும்போது இப்போ அது நம்ம பண்ணிட்டோம், அது பண்ணி நீங்க டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பர்టిక్యులர் டேட்டா செட்டுக்கு நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுவோம் சார்? ஓகே, நம்ம ரியல் டேட்டா வந்து பார்ப்போம். எப்பவுமே ரியல் டேட்டா வந்து 3 இருக்குது. நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஓவர் டிட்டர்மினன்ட், அண்டர் டிட்டர்மினன்ட் ஒன்று இருக்குது. இப்போ ஜென்ரலா என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட் வச்சுக்கலாம். இதுதான் டேட்டா செட் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப இன்சூரன்ஸ் பார்த்தோம்ல, இன்சூரன்ஸ் நீங்க சொல்லுங்க, இதானே கேட்டது? யாரு கேட்டது? கீதா தானே கேட்டது? ஆமாங்க சார். இதை நீங்களே சொல்லுங்க. இந்த டேட்டா செட்ல வந்து ரோ அதிகமா இருக்கு, காலம் அதிகமா இருக்கா? காலம்ஸ் சாரி ரோஸ் ரோ அதிகமா இருக்கு. இதான் எப்பவுமே ரியல் டேட்டா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஜென்ரலா இன் ஜெனரல் நம்ம எக்ஸெப்ட் ஜெனரலா எப்படி இருக்கும்னா, அதுதான் சார் அந்த டவுட்டே வந்தது. ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும், காலம்ஸ் கம்மியா இருக்கும். ஓகேவா? இருக்கும். சப்போஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இது பேர் 2 வார்த்தை இருக்குது. ஓவர் டிட்டர்மினன்ட், அண்டர் டிட்டர்மினன்ட் 2 வார்த்தை இருக்கு. அப்புறம் ஓவர் டிட்டர்மினன்ட்னாக்க என்னக்கா வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து அதிகமா இருந்துச்சுனாக்க, நான் டெஃபினேஷன் மாத்திக்கிறேன். சப்போஸ் நான் மாற்றி சொல்லுவேன், சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அதிகமாக இருந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது வந்து ஓவர் டிட்டர்மினன்ட் சிஸ்டம்னு பேர். ஓவர் டிட்டர்மினன்ட் ஈக்குவேஷன் பேர் உங்களுக்கு. அப்புறம் இப்படி இருந்தாக்க ஒரு ரிசல்ட் வரப்போகுது. சப்போஸ் மாறி இருக்கு பாருங்க. அப்புறம் எனக்கு என்ன இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நார்மலாக எப்படி இருக்குனாக்கா நம்பர் ஆஃப் ரோஸ் அதிகமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் எனக்கு என்ன இருக்கு, இப்போ எனக்கு 1340 சம்திங் இருக்கு, 1340 இருக்குது. இப்போ காலம்ஸ் 7 தான் இருக்குது. சப்போஸ் எப்படி இருக்குனாக்க காலம் வந்து என்ன இருக்கும், 1000 காலம் இருக்கும். ரோ வந்து உங்களுக்கு வந்து 900 தான் இருக்கும். 1000 காலம் இருக்கும். சிம்பிளா வச்சுங்களேன், 100 காலம் இருக்கும், ரோ வந்து 90 தான் இருக்கும். அது பேர் அண்டர் டிட்டர்மினன்ட் பேர் உங்களுக்கு. சரியா? அது பின்னாடி வந்து மெஷின் லேர்னிங் படிக்க போறோம் நம்ம. அது மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம அது மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த ரோ இருக்குல்ல, எனக்கு என்ன இப்போ என்ன இருந்துச்சு, எனக்கு வந்து அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு உங்களுக்கு வந்து எனக்கு 100 இது வந்து 100 ரோவும் 100 ரோ இண்டு ஒரு 10 காலம்னா ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து இதான் நார்மலாக இருக்கணும். எப்பவுமே 100 ரோ இருக்கும், 10 காலம் இருக்கும். 100 இன்ட்டு 10 ஷேப் வந்து 100 இருக்கும். இப்படி இல்லாமல் சப்போஸ் என்ன இருக்குன்னா வந்து 10 100 ஆகிட்டு 10 ரோ தான் இருக்குது, 100 காலம் 100 இருக்கு உங்களுக்கு. இப்போ ஓகேவா? இது மாதிரி அனுச்சுனாக்கு வந்து எனக்கு வந்து மெஷின் லேர்னிங் பண்ணும்போது இது மாதிரி வந்துச்சுனாக்க எனக்கு வேண்டாம், நம்பர் ஆஃப் ரோஸ் அதிகம் வேணும்னாக்க என்ன நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டுவோம். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த 10 ரோ 10 ரோ 100 காலம் இருக்கு, இப்படி ஆகிடும் உங்களுக்கு. இது டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், 10 ரோ 100 காலம் என்ன ஆகிடும், 100 ரோ 10 காலம் ஆகிடும். ஓகேவா?
நம்ம வந்து அது மெஷின் படிக்க போறோம். ஓவர் டிட்டர்மினன்ட் அரேஞ்ச்னாக்க ரோ அதிகமா இருந்து காலம் கம்மியா இருந்தாக்க என்ன மாதிரியான ரிசல்ட் வரும். இல்ல அப்படின்னாக்க காலம் வந்து நம்பர் ஆஃப் காலம் அதிகமா இருந்து, நம்பர் ஆஃப் காலம்ஸ் அதிகமா இருந்து, நம்பர் ஆஃப் ரோஸ் கம்மியா இருந்துச்சுனாக்க என்ன மாதிரி இஷ்யூ மெஷின் லேர்னிங்ல படிக்க போறோம் வரும் ஸ்கீதா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னாக்க இந்த டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்றோம். ஏன் தேவையில்லாம டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்றோம் பாருங்க. டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. நீங்க மெஷின் லேர்னிங்ல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையே இல்லை. இது மாதிரி கண்டிஷன் தான் நம்ம டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு. ஓகேவா? இது மாதிரி கண்டிஷன் வருது. எனக்கு வந்து வர டேட்டா செட் என்ன ஆயிட்டுனா எனக்கு வந்து காலம் வந்து கம்மியாகவும் ரோ அதிகமா இருக்குனாக்க காலம் அதிகமாக இருந்து ரோ கம்மியாக இருந்துச்சுனாக்க நான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இதனுடைய டெட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ண டெட் என்னன்னாக்க சேமா இருக்கும். அதான் ப்ரூவ் பண்றேன். ஒரு கொஸ்டின் எடுத்து போடுங்க சார்ங்களா. நாளைக்கு வந்து நான் அது நாளைக்கு ஒன்று போடுவோம். ஓவர் டிட்டர்மின்னா என்ன, அண்டர் டிட்டர்மின்னா என்ன, ரெண்டு இருக்குது உங்களுக்கு. ரோ அதிகமாக இருந்து காலம் கம்மியாக இருக்கிறது தான் நார்மல் சுச்சுவேஷன். எப்போதுமே டேட்டா செட் வந்து 90% இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நம்பர் ஆஃப் காலம் அதிகமாக இருக்குது, ரோஸ் கம்மியாக இருந்துச்சுனாக்க நம்ம என்ன பண்ண வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது மாதிரி கண்டிஷன் டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க என்ன நீங்க வந்து சொல்லணும் கேட்கறதுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னாக்க, சரி மல்கோஸ் நம்ம வந்து ரோ அதிகமாக இருக்கு காலம் கம்மியாக இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பட் சப்போஸ் வந்து காலம் அதிகமாக இருந்து ரோ கம்மியாக இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் கொஸ்டின் கேட்கணும். சரியாக்குதா? சரிதானே? இது ஓகேவா? ஹலோ, வீட்டில் இருக்காங்களா? சரி, ஓகே. நம்ம அது அப்போ என்ன கேட்க போறோம்னாக்க, காலம் அதிகமாக இருந்து ரோ கம்மியாக இருந்துச்சுனாக்க என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும், மெஷின் லேர்னிங் என்ன விளைவு ஏற்படும், அது வந்து நெகட்டிவா பாசிட்டிவா, அக்யூரசி வந்து கூடுமா குறையுமா, ப்ரிடிக்ஷனுடைய அக்யூரசி கூடுமா குறையுதான் நமக்கு வந்து பார்க்க போறோம். அந்த மாதிரி வரும்போது நம்ம டிரான்ஸ்போஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டெட் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் என்ன பண்ணும்போது டெட்டோடைய வேல்யூ வந்து வேல்யூ மாறாது. அதை நம்ம வந்து படிச்சோம் நம்ம. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரோ இருக்குது. ரெண்டு ரோவை நம்ம என்ன பண்றோம்னாக்க ரெண்டு ரோவையோ இந்த காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அந்த டெட்டோடைய சைன் மட்டும் மாறணும் படிச்சு நம்ம. ஓகேவா? பிளஸ்ஸாவோ மைனஸாவோ மாறணும் படிச்சு உங்களுக்கு. அதான் படிச்சு உங்களுக்கு. சரியா? அதை மட்டும் பார்த்துருவோம் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துருவோம். ஆல்ரைட், நம்ம டேட்டா இந்த இருக்குது. நான் ரோ மட்டும் பார்த்தியாச்சு. இந்த 045 வந்து இது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். நம்ம இண்டெக்ஸ் பேசிட்டு இருக்கோம். இப்போ 0th இண்டெக்ஸையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, அந்த 0th ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல 045, அது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பிகம் 0th இண்டெக்ஸ் மாறி போயிட்டு இருக்கோம். அப்புறம் அதனுடைய ஃபர்ஸ்ட், ஓகேவா? இப்போ என்ன வந்து என்னுடைய 0th இண்டெக்ஸ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மாறி போயிட்டது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 மாறி போயிட்டு உங்களுக்கு. அவ்வளவுதான் மாறி போயிட்டது. சரி, அப்படி மாறினுச்சுனாக்க என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து டெட் அப்படியே தான் இருக்கும். அதனுடைய சைன் மட்டும் மாறும். பிளஸ்ஸா உள்ள டெட் வந்து மைனஸ் மாறும், மைனஸ் பிளஸ் மாறும் சொல்லிருக்காங்க. ஒரிஜினல் டெட்ல என்ன இருக்குமோ அதனுடைய ஆப்போசிட் சைன் தான் உங்களுக்கு வந்து இது வரும்னு இருக்காங்க. எப்ப ஏதாச்சும் ரெண்டு ரோவோ ரெண்டு காலமும் இன்டர்சேஞ்ச் ஆனிச்சுனாக்க நமக்கு வந்து 0th இண்டெக்ஸும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குது. இப்போ டெட் பார்த்தோம்னா உங்களுக்கு வரணும் உங்களுக்கு. சரி, 22 - 22 ப்ரூவ் பண்ணியாச்சு நம்ம. ஓகேவா? இப்போ நீங்க திருப்பி கேளுங்க. அப்புறம் ஏன் சார் இது நம்ம ரியல் டைப் யூஸ் பண்ண போறோம்? நம்ம என்ன பார்த்தவங்களுக்கு நம்ம என்ன பார்த்தவங்களுக்கு வந்து டெட் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ரெஃப்ளெக்ஷன் இருக்குதா? பாசிட்டிவ்க்கு ரெஃப்ளெக்ஷன் இருக்கா சார்? மிரரிங் இருக்கா? ஃபிளிப்பிங் இருக்கா? பார்த்தோமே, இல்ல, கிடையாது. கரெக்ட், கிடையாது. எனக்கு வந்து அது வந்து நம்ம என்ன பண்றோம், பாசிட்டிவா இருக்கும்போது வந்து கிடையாது. ஓகேவா? அது பாசிட்டிவா இருக்கும்போது ஏன் கிடையாதுன்னு ட்ரிகனோமெட்ரி படிக்கும்போது ஆன்சர் வரும் உங்களுக்கு. ட்ரிகனோமெட்ரி படிச்சுட்டு அப்போ வரும்போது ஆன்சர் வரும். ஏன் பாசிட்டிவ் இருக்கும்போது ஏன் வந்து மிரரிங் இல்லை, ஏன் ஃபிளிப் இல்லை, ஏன் ரெஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ அது மிரரிங் வரணும் அப்படின்னு என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து ரெண்டு ரோவையும் அந்த காலத்தையும் நம்ம என்ன பண்றோம்னாக்க நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சுனாக்க என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து அந்த அந்த இமேஜுக்கு வந்து எனக்கு மிரரிங் கிடைக்கும். அதான் முக்கியமான விஷயம். மிரரிங்னாக்கோ இமேஜோட பிரதிபலிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அது பண்ண போறோம். இதுதான் சில விஷயம் உங்களுக்கு அப்படின்ட்டு. இதை நம்ம என்ன பண்ண போறோம், அதை இந்த டேட்டா செட் இருக்குல்ல அதை வச்சு போட்டு பார்த்துருவோம். ரியல் டேட்டா வந்து எப்படி மாற்றுறது போட்டு பார்த்துருவோம். மேக்ஸிமம் கோடுக்கு வந்து ரியல் டேட்டா செட் எடுத்து போட்டுருக்குது. அப்பதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம எல்லாமே இந்த சின்ன சின்ன யூடியூப்ல போடுவாங்கல்ல, இந்த 1 2 3 போட்டது இதெல்லாமே நார்மலா வந்து இதெல்லாம் டேட்டா கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் வந்து ஒரிஜினல் டேட்டா கிடையாது. நம்ம வந்து நம்ம டேட்டா செட்ல இருந்து போறோம்ல உங்களுக்கு. அப்புறம் அதுதான் ரியல் டேட்டா. இதெல்லாம் சும்மா நம்ம கத்துக்கிறத போடுறது.
இதெல்லாம் கத்துங்க. இது புரிதலுக்காண்டி ஃபர்ஸ்ட் கத்துங்க. கத்து முடிச்சுட்டு கையோட என்ன பண்ணுங்கனாக்க வந்து நம்ம இது மாதிரி ஒரிஜினல் டேட்டா எடுத்து போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஃபீல் தெரியும், ரியல் டேட்டாவுடைய ஃபீல் தெரியும் நமக்கு கொஞ்சம் எப்படின்ட்டு. சரி, எப்போ மாதிரி தான் சார். இப்போ டேட்டா பேஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன், பிரச்சனை கிடையாது. டேட்டா பேஸில் டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன், எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க வந்து 5 ரூபா 5 காலம் வாங்கிக்கிட்டேன், ஸ்கொயரில் வாங்கிட்டேன். 5 ரூபா 5 காலம் வாங்கியாச்சு. ஓகேவா, மாற்றியாச்சு. க்ளோஸை கவனிச்சுங்க. இப்போ 5 ரூபா 5 காலம் வாங்கியாச்சு. இதுதான் நம்ம வாங்கினது இந்த இருக்குது. 1 2 3 4 5. ஓகே, நம்ம வந்து இப்போ 5 ரூபா இருக்குதப்ப சரி 6 இருக்குதுப்ப. ஓகே, ரைட். எடுத்தாச்சு. 5 ரூபா 5 காலம் வாங்கியாச்சு. நம்ம என்ன பார்த்தவங்களுக்கு ஏதாச்சும் 2 ரோவையும் 2 காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்கோம். உங்களுக்கு அப்புறம் எப்படி ஸ்லைசிங் மூலம் இன்டர்சேஞ்ச் பண்ணு, இது இப்போ காப்பி பண்ணி போட்டலாம் ஈஸியா. எனக்கு ஈஸி. இப்போ இந்த காலத்தை காப்பி பண்ணி இங்கே போட்டலாம், இந்த காலத்தை காப்பி பண்ணி போடலாம் ஈஸி. இப்போ நம்ம என்ன கோடு பிரகாரம் ரியல் டைம் என்ன நம்ம வந்து கோடு வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதை மட்டும் தான் நீங்க கோர்ஸை கற்றுக்க வேண்டியது. இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பண்ணியாச்சு, தெரியும் உங்களுக்கு. ரோ 0 to 5 ரோ எடுத்தாச்சு. அப்புறம் வந்து காலம் 0 to 5 காலம் எடுத்தாச்சு. எப்படி பண்ணுறோம் பாருங்க. இப்போ முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் எப்போயெல்லாம் நீங்கள் வந்து டேட்டா ஃப்ரேமை, அதாவது டேட்டா செட்டை, உங்கள் டேட்டா பேஸு டேட்டா செட்டு என்ன நம்ம எப்போயெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்களோ, ரூல் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா, மாடிஃபை பண்ணக்கூடாது. இப்போ பண்ணி ஆகணும். இப்போ ஓகேவா, பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருக்கு. இப்போ முதல்ல உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா இருக்குல்ல, அதை காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஓகே தான், இதான் ஒரிஜினல் டேட்டா இருக்குல்ல. நேரத்தில் வச்சாலும் உங்களுக்கு தான் இந்த ஒரிஜினல் டேட்டா செட் இருக்குல்ல, 5,5 இடத்துல முதல்ல காப்பி பண்ணி வச்சுங்க. இந்த பாருங்க என்ன பண்ணி வைக்கிறான் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கிட்டேன். சரியா, காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு புதுசாக ஒரு உண்டாக்கி வச்சுட்டேன். ரோஸ், அதாவது ரோ 5 காலம் 5 கட்டி வச்சிருக்கேன், புரிதலுக்காண்டி வச்சிருக்கேன். அதான இப்போ என்ன பண்ண போறோம், அதை வந்து பண்ணி வச்சாச்சு. அது புது பேர் கொடுத்துட்டு இருக்குது. அதாவது இப்போ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, இதே 5 ரோ 5 காலம் இருக்குல்ல, இந்த 5 ரோ 5 காலம் என்ன பண்ணோம் ஞாபகம் வச்சுங்க. ஒருபோது நம்ம டேட்டா செட்டை மாடிஃபை பண்ண ரைட்ஸ் கிடையாது, மாடிஃபை பண்ணக்கூடாது. அது மாடிஃபை பண்ண அவசியம் ஏற்பட்டால் காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, ரியல் டைத்தில் நம்ம மாடிஃபை பண்ணி ஆகணும். நம்மளுக்கு பிஸ்னஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது மாடிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு. அப்புறம் வச்சாச்சு. அப்புறம் பாருங்க, காப்பி பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஒரிஜினல் கை வைக்கவே இல்லை. ரோஸ் 5 காலம் 5 தான் ஒரிஜினல் டேட்டா செட், கை வைக்கவே இல்லை. நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த ஸ்டாப் பட்டன் போட்டு வச்சிருக்கேன், காப்பி பண்ணி வச்சாச்சு. டேட்டா செட்டை காப்பி மெத்தட் பாருங்க, காப்பி மெத்தட் கொடுத்துருங்க. காப்பியில் வந்து 5 வகையான காப்பி இருக்குங்க, ஞாபகம் வச்சுங்க. பைத்தான் நடத்திருக்கோம், 5 வகையான காப்பி இருக்குது. அதெல்லாம் அப்பக்கே மறந்துடாதீங்க. இம்போர்ட் காப்பின்னே ஒன்று இருக்குது, காப்பி தானே பேரு, இம்போர்ட் காப்பின்னு ஒன்று இருக்குது. சரியா, இதை போய் பார்த்தீங்கன்னா டீப் காப்பிலாம் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. 5 காப்பி இருக்குது. அது மெமரி லொக்கேஷன் மாற்றும். காப்பி வந்து வெரி பவர்ஃபுல்லான விஷயம், ஞாபகம் வச்சுங்க. சரி, 5 வகையான காப்பி போட்டு எக்ஸாம் போட்டு வச்சிருக்கோம். பைத்தானில் வீடியோ பாருங்க. இப்போ வந்து பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ என்னுடைய பர்பஸ் என்னன்னாக்க வந்து என்னுடைய இதுதான் 0th இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் 0th இண்டெக்ஸ். 0th இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், ஃபர்ஸ்ட் 0க்கு போகணும். இதுதான் இந்த வேலை. இப்போ ஈஸியாக காப்பி பண்ணி போட்டுடலாம். கோடு மூலம் ஸ்லைசிங் மூலம் எப்படி பண்ணுறோம்னு பார்த்துங்க. நீங்கள் முதல்ல போயிட்டு என்ன பண்ணுறேன், போயிட்டு இப்போ இது ஐலாக் தான் உங்களுக்கு வந்து லாக் தான். நம்ம வந்து ஸ்லைசிங் நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து ஸ்லைஸ் பண்ணோம்னாக்கா ஐலாக் யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா கவனிச்சுங்க. 0,1 ரெண்டையும் வந்து நம்ம பார்த்துங்க. 0,1 0th ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் எடுக்கிறேன். 0,1 இது இந்த இருக்கு இல்லையா, இது ரெண்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, எடுத்தாச்சு. ஓகேவா, எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், 0th 1 என்னென்ன எடுத்தேன், அப்புறம் 0வையும் 1 எடுத்துக்கிட்டேன். 0வையும் 1 எடுத்தேன். எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், 1 0 மாற்ற போகிறேன். 1 0 மாற்ற போகிறேன். என்னன்னாக்கா 0th ரோ எடுத்தேன். இது வந்து 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ 0th ரோ. ரெண்டாவது ரோ வந்து அதாவது ரோ பிரகாரம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. இண்டெக்ஸ் பிரகாரம் பார்த்தா 0 1 எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு 1,0 மாற்ற போகிறோம். அது என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதை மேலத்துக்கு போட போகிறோம், கீழத்துக்கு போட போகிறோம் உங்களுக்கு. சரியா, இதான் பண்ண போகிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ வந்து பார்த்து எப்படி பண்ணுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 0 1 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, எடுத்தாச்சு. எடுத்தாச்சா, எடுத்துட்டு என்னுடைய ஒரிஜினல் டேட்டா செட் இருக்குல்ல, அதில் உள்ள 1வது இது 0 1 எடுத்துக்கிட்டு 1வது இண்டெக்ஸ்னாக்க 1வது 1,0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னாக்க வந்து இண்டெக்ஸ் வந்து 1னாக்க வந்து செகண்ட் ரோ, ஞாபகம் வச்சுங்க. இண்டெக்ஸ் 0னாக்க வந்து இண்டெக்ஸ் 1னாக்க வந்து செகண்ட் ரோ, இண்டெக்ஸ் 0னாக்க ஃபர்ஸ்ட் ரோ. திரும்ப உங்களுக்கு எப்பவுமே இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்துருக்கோம். அதில் அசைன் பண்ணுறேன்.
இதில் போயிட்டு இதாவது எனக்கு இதில் உள்ள அந்த காப்பி பண்ண மேட்ரிக்ஸ் இல்லை, காப்பி பண்ண மேட்ரிக்ஸில் இருந்து 0 1 வந்து எடுத்துட்டேன். அதுக்கு அதில் போய் என்ன அசைன் பண்ண போகிறேன்னாக்க இப்போ என்னுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது உள்ள எனக்கு 1வது காலத்தையும் 1வது ரோவையும் 0th ஸ்வாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் அசைன் பண்ணியாச்சு. இப்போ தான் அசைன் பண்ணணும் சார். நீங்கள் வந்து டேட்டா ஃப்ரேமில் எப்படி அசைன் பண்ணணும்னாக்க ஒரு டேட்டா ஃப்ரேமில் உள்ள 0th ரோவையும் 1st ரோவையும் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. எடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுக்க போறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 0 1க்கு என்ன வேல்யூ கொடுக்க போறீங்கன்னாக்கா 1 0 வேல்யூ கொடுக்க போறீங்க. 0th ரோ 1 ரோ பதிலாக நீங்கள் வந்து 1st ரோவும் 0வும் அப்ளை பண்ண போறீங்க. இதான் சொல்லி ட்ரை பண்ணுறோம். இதுதான் உங்களுக்கு அர்த்தம். அதாவது வந்து எனக்கு இந்த 19 வந்து 18க்கு வரணும், 18 வந்து 19 வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த 18 19 18 இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இருக்கு வச்சாச்சு. 0th இண்டெக்ஸ் 1st இண்டெக்ஸ் வச்சாச்சு. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், போய் இப்போ இதை போய் என்ன அசைன் பண்ணுறேன், புதுசாக அசைன் பண்ணுறேன். சீக்வல் அசைன் பண்ணுறேன், ரைட் சைடில் அசைன் பண்ணுறேன். என்ன அசைன் பண்ணுறேன், 1 0 அசைன் பண்ணுறேன். 1 0 அசைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அது எனக்கு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து 1st ரோ வந்து 0th ரோவுக்கும் 0th ரோ வந்து 1st ரோவுக்கும் வந்துட்டு போகுது. அவ்வளோதான். ஸ்வாப் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் சார் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸ்லைஸ் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் நார்மலாக நீங்கள் போட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து தெரியாது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் நார்மலாக டேட்டா செட்டில் போட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருங்க நீங்கள். சரி தானே? ரியல் டேட்டில் வந்து நிறைய டேட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து 1 to 3 வந்து காப்பி பண்ணி 0 4 5 போட்டுருவீங்க. இப்போ ரியல் டேட்டில் என்ன உங்களுக்கு வந்து ஒரு ரோவில் வந்து 100 இன்ஃபர்மேஷன் இருக்கும். காப்பி பண்ண கையால் டைப் பண்ண முடியாது உங்களுக்கு. சரியா? அப்போ இப்படி தான் நீங்கள் ஸ்லைஸிங் வச்சு நீங்கள் வந்து போடணும். உங்களுக்கு பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து கிடச்சிட்டு இப்போ இந்த கிடச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து 2 இருக்குது. 2 வகையான மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு. ஒன்று வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்குது. அப்புறம் வந்து இந்த 1st ரோவையும் 0th ரோவையும் ஸ்வாப் பண்ண மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு இப்போ 2 டெட்டு போட்டு பார்க்குறேன். அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு டெட் போட்டு பார்க்குறேன். அப்புறம் வந்து இந்த ஸ்வாப் பண்ணுறது டெட்டு போட்டு பார்க்குறேன். நமக்கு என்ன கிடைக்கணும், உங்களுக்கு வந்து அதனுடைய சைன் வந்து நம்ம வந்து மாறுன்னு பார்த்தோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, இப்போ என்னுடைய ஒரிஜினல் தான் இருக்குது. 1001 1002 இதான் உங்களுக்கு 0 1 இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணிருக்கேன், இதனுடைய இதை மட்டும் மாற்றிருக்கேன். இந்த 1001 ரோ இருக்கு பாருங்க. இந்த 0th ரோ எங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, இப்போ இங்கே வந்துருக்கு பாருங்க. இதுதானே வேல்யூ எங்கே இருக்கு பாருங்க. இங்கே வந்துட்டுதா, இங்கே வந்துருக்கு பாருங்க. எங்கே என்ன இருந்துச்சு, ஒரிஜினல் எங்கே இருந்துச்சு? இப்போ இந்த இதனுடைய இது வந்து 0th ரோ 1st ரோ. இங்கே என்ன இருந்துச்சு, இது வந்து 0th ரோவாக இருந்த 1001 இங்கே என்ன ஆயிட்டுனா 1st ரோ மாறிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அப்புறம் 0 இது என்ன பண்ணிட்டு உங்களுக்கு மாறிட்டு பாருங்க. இது என்ன பண்ணிட்டு 1002 இருந்துச்சுல, இந்த ரோ இருக்குல்ல, இது என்ன இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, செகண்டா இருந்துச்சுங்க, இங்க ஃபர்ஸ்டா மாறிக்கிட்டு மாத்திக்கிட்டேன். வேற உள்ள இந்த 2 ரோ மட்டும் மாத்திக்கிட்டோம். ஞாபகம் இருக்கு? அப்புறம் 2 மாத்திக்கிட்டு வந்தோம். என்ட்ரன்ஸ் பண்ணியாச்சு. இதான் ரிசல்ட். பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், சைன் மாறிக்கணும். மைனஸ் சைனாக இருக்குது டெட்டு, இங்கே ப்ளஸ் மாறி போயிட்டு. இதுதான் சொல்யூஷன். எப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் ரியல்டெல்லாம் போடும்போது ஸ்லைசிங்லாம் புரிஞ்சுக்கிட்டு போடணும். ஆனாலும் நீங்கள் எப்போதுமே நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன டேட்டா செட் எடுத்துங்க. ஒரு சின்ன டேட்டா செட்டை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கற்றுங்க. உங்களுக்கு அப்புறம் இது புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஸ்லைசிங் எப்படி நடக்குன்னு தெரியும். நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டெட்டு கண்டுபிடிப்பீங்க. டெட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா 5 ரோ 5 காலம் எடுக்கணும். 5 ரோ 5 காலம் ஸ்லைசிங் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஸ்லைசிங் பற்றி உங்களுக்கு அந்த தெளிவு வரும். உங்களுக்கு அந்த தெளிவு வரும், அந்த நாலேஜ் வளரும் உங்களுக்கு. அப்புறம் அதை மட்டும் பார்த்துங்க. இதான் சார் போட்டாச்சு இருக்கும். சரி, முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்க இது மாதிரி நம்ம வந்து போடலாம். நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க இது மாதிரி நீங்கள் ஒரிஜினல் டேட்டா செட்டை மாற்றக்கூடாது. நீங்கள் பார்த்தோம்ல, நம்ம வந்து காப்பி பண்ணி போட்டோம்ல, உங்களுக்கு இந்த அது மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி தான் போடணும். எப்போது நீங்கள் வந்து ஒரிஜினல் டேட்டா செட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து மேனிபுலேஷன் பண்ணணும். டேரெக்டாக பண்ணக்கூடாது. ஆன்சர் வரும், ஆனால் வந்து தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். பண்ணக்கூடாது, ஒருபோது பண்ணக்கூடாது. நம்ம ஒரிஜினல் டேட்டா செட் காப்பி பண்ணிக்கிட்டு அதை வந்து அப்புறம் தான் நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிக்கணும் எப்போதுமே. சரியா? ஓகே, அது பார்த்தோம். நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காது, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். சரியா? ரிசல்ட் வரும் அது மாதிரி, பட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். சரி சார், இப்போ 2 முடிச்சிட்டோமா? இன்டர்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். டிரான்ஸ்போஸ் பண்ணாக்கு வந்து டெப்த் வந்து மாறாதுன்னு பார்த்தோம். சைன் வந்து 2 ரோவையோ 2 காலத்தையோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னாக்கு வந்து சைன் மட்டும் மாறுன்னு பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் சிறு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். சிறு ப்ராப்பர்ட்டி வந்து the value of the determinant of equal to 0 if any 2 rows or 2 columns have the same element. டூப்ளிகேட் ஆனிச்சுனாக்க என்ன வரும் உங்களுக்கு வந்து டெட்டு வந்து என்ன வரும் பார்க்க போகிறோம் நம்ம. சரி, 4வது ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து 5வது ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம். 6வது ப்ராப்பர்ட்டி பர்பஸ் தான் வரிசையாக மாறி மாறி போட்டு வந்திருக்கோம்.
அப்பதான் நம்ம ஒன்றா படிப்புன்னு போட்டு வந்துருக்கோம். நம்ம வந்து 1, 2 பார்த்து முடிச்சிட்டோம். ப்ராப்பர்ட்டி 1 முடிச்சாச்சு. ரைட். இப்போ நம்ம வந்து நம்ம இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். பிரேமா இருக்கீங்களா? படிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி படிங்க. 1ஆம் ப்ராப்பர்ட்டி படிங்க. பிரேமா இருக்கீங்களா? மீட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. இல்லையா? ரைட், ஓகே. நிகால் இருக்கீங்களா? நிகால். Yes, sir. சரி, படிங்க. 3ஆம் ப்ராப்பர்ட்டி 3 படிங்க. of 2 0 property, the value of the determinant is equal to 0 if any two rows or any two columns have the same elements, bracket la duplicated rows or columns. இருந்தாக்க நெட் சேர் ஆயிடும். ஓகேவா? அதான் விஷயம். இது ஏன் Yes. 3 of 12 போட்டிருக்கனாக்க மனசுல பதியணும். உங்களுக்கு வந்து 12 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பதியணும். அதான் பர்பஸா போட்டிருக்கேன். ஓகேவா? 3 of 12 வந்து நம்ம 12 ப்ராப்பர்ட்டி பதியணும் உங்களுக்கு, அவ்வளவுதான். சரி, நான் என்ன பண்றோம், ஏதாச்சும் 2 காலம்ஸ் வந்து சேமா இருந்தாக்க, இல்லைனாக்க 2 ரோ வந்து சேமா இருந்துச்சுனாக்க நெட் வந்து என்னாக்க 0 மாறி போயிடும். அதாவது டூப்ளிகேட் இருந்துச்சுனாக்க. ஓகேவா? இப்போ நீங்க என்ன சொல்றோம், மறுபடியும் நம்மளுடைய மெஷின் லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வாங்க. மெஷின் லேர்னிங் படிக்கும்போது என்ன பார்ப்போம்னா, முதல் வேலை நீங்க ப்ரீ ப்ராசஸிங் படிக்கும்போது என்ன படிக்கணும்னா, நம்ம வந்து என்ன படிக்கணும்னாக்க வந்து அந்த லினியர்லி டிபெண்டா இருக்குதா, லினியர்லி இண்டிபெண்டா இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஏன்னாக்க உங்களுக்கு வந்து எல்லா ரோ வந்து லினியர்ல இண்டிபெண்டா இருந்தாதான் நல்லது. நீங்க மெஷின் லேர்னிங் படிக்கும்போது, அல்காரிதம் படிக்கும்போது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும்னு படிக்கணும். இப்ப டிபெண்டா இருந்துச்சுன்னா, இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 ரோ டிபெண்டா இருந்துச்சுனாக்க இந்த இந்த நம்பர் 7 இருக்குல்ல, இந்த ரோ என்ன நான் ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா தேவையில்லை. இந்த டிபெண்டன்ட் ரோவால வேண்டிய தேவையில்லை. எனக்கு மெஷின் லேர்னிங் என்ன செய்யணும்னாக்க 2 இன்ஃபர்மேஷன் படிச்சு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அக்குரசி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு ரோவே போதும் உங்களுக்கு. இந்த ரோ நம்பர் 6 போதும் உங்களுக்கு. டிபெண்டன்ட் ரோவால எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. சரியா? இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் மை அக்யூரசி. மெஷின் லேர்னிங் கொடுக்குற அக்யூரசியெல்லாம் இம்பாக்ட் பண்ணாது எனக்கு. ஆக நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு இப்போ இந்த மொத்த டேட்டா செட்ல வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல போயிட்டு நம்ம டெட் 0ன்னு இருந்தாக்க நம்ம என்ன பண்ணோம், நிறைய விஷயம் பார்க்க போறோம். டெட் 0 வந்துச்சுன்னா என்ன பண்ண, உங்களுக்கு வந்து போறோம் ஏதோ 2 ரோ டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க. சரியா? இந்த கோடு போட்டு பார்த்துருவோம் நம்ம. சரிதானே? ஒரு சின்ன கோடு போட்டு பார்த்துருவோம். கொஞ்சம் ஃபாஸ்டா போவேன். டவுட்னா பாத்துங்க. அப்ப கேட்பேன். இந்த இருக்கு சார் 045 045. ஓகே, டூப்ளிகேட் இருக்கு உங்களுக்கு. சரியா? டூப்ளிகேட் இருக்கு உங்களுக்கு. சரி, ரைட், ஆல் ரைட். இப்போ பண்ணி பாருங்க. பிள்ளைங்க டெட் வந்து என்ன இருக்கணும், 0 இருக்கணும் நம்பர் பிரகாரம். சரியா? டெட் ஆயிட்டு 0 ஆயிட்டு சார். இதுதான் சார் விஷயம். ஓகே தானே? அவ்வளவுதான். குயிக்கான சின்ன விஷயம், அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க அப்ப என்ன, நீங்க டெட் வந்து 0ன்னு இருந்தாலே என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து, இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். 0 வந்தா என்ன பேரு, இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம்னு பேர் உங்களுக்கு. அப்ப 0 வந்தாக்க என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து மெனி சொல்யூஷன் இருக்கலாம், இல்ல நோ சொல்யூஷன் இருக்கலாம். சரியா? இருக்கலாம். அப்புறம் வந்து இது என்னாக்கு வந்து ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ் படிச்சோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்கு வந்து இது இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். வாட் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ்? டெட் வந்து 0 ஆயிட்டுனாக்க அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அர்த்தம். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் நம்மளால இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல, இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இல்லவே இல்லை. அதான் அர்த்தம் உங்களுக்கு. பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ரியல் டைம் கோட் போடுங்க பார்ப்போம். நம்ம ரியல் டைம் கோட் போட்டுருக்கு, சும்மா சைட்டா போடுறோம். ஓகே, நான் ரியல் டேட்டா செட் போடுறோம் முடிவு பண்ணி தான் அது போடுறதே. இப்போ ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் காமிச்சு போது ஈஸியான விஷயம் உங்களுக்கு. அப்புறம் நீங்களே டைப் பண்ணி முடிச்சிருங்க. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபேக்ட் டேட்டா, இதுதான் ரியல் டேட்டா நமக்கு. ஓகேவா? இப்போ மறுபடியும் போயிட்டு என்ன பண்றோம், 5 ரூபா 5 காலம் எடுத்துக்கிட்டோம். இந்த பண்றோம் ஸ்லைசிங் பண்றது எப்படின்னு பர்பஸாக கத்துக்குங்க, பார்த்துங்க. அப்புறம் வந்து நான் மாடிஃபை பண்ண போறேன். காப்பி பண்ணிட்டேன். என்னுடைய ஒரிஜினல் டேட்டா செட் இருக்குல்ல, ஒரிஜினல் 5, 5 ரூபா 5 காலம் உள்ள இன்ஃபர்மேஷன் காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டோம். சரி, இப்போ கொஞ்சம் க்ளோஸாக கவனிச்சுக்கிங்க. இப்போ ரூட்ஸ் வாங்க நம்ம. ரைட், என்ன பார்த்தோம் ப்ரோ, the value of determinant is equal to 0 எப்ப 2 columns have the same elements. சேம் எலிமெண்டா இருக்கணும். மேலேங்களையும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சேமா இருக்கணும் உங்களுக்கு. இப்ப அது மாதிரி இருக்கும்போது இப்படி இருக்கும். அதான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் நம்ம. நான் சேம் எலிமெண்ட் எப்படி உண்டாக்குறது காமிக்கிறவங்களுக்கு பார்க்கணும். சரி சார், சேம வச்சுங்க. என்ன போய் என்ன பண்றேன், ஏற்கனவே என்ன பண்றேன், என்னுடைய 0th ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் எடுத்துக்கிட்டேன். இதுல உள்ள இந்த இருக்குல்ல, இது இல்லை, என்னுடைய 0th ரோ, இதையும் எடுத்தாச்சு. ஓகே சார், எடுத்துக்கிட்டேன். 0 எப்படி எடுக்கிறேன்,
என்னுடைய ஐலாக் மெத்தட் மூலமாக தான் நம்ம என்ன முடியும், ஒரு டேட்டா ஃப்ரேமில் உள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்லைஸ் பண்ணுறோம். ஸ்லைஸ்னாக்க முழு டேட்டாவை நான் ஒரு மாம்பழம் இருக்குது 2 பீஸ் எடுக்கிறேன், மொத்தம் 10 பீஸ் இருந்துச்சு, 10 ரூபா 5 காலம் இருக்குது. அது என்ன பண்ணுறேன்னாக்க வந்து 2 ஸ்லைஸ் எடுக்கிறேன், 2 ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்லைஸ்னா அது அர்த்தம், ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன், எடுத்தாச்சு. எதா இருக்கும் 0 1 எடுக்கிறேன், ஓகேவா, எடுத்தாச்சு. எடுத்துட்டு எப்படி நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ அது வந்து அந்த 0th உள்ள இருக்கு இல்லையா, 0th ரோ 1st ரோ ரெண்டையும் எடுத்துட்டு என்ன போடுறோம் உங்களுக்கு வந்து 1,1, அதாவது இந்த 0 இருக்குல்ல 0th இண்டெக்ஸ்லையும் போய் இந்த 0th இண்டெக்ஸ்லையும் போய் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது திருப்பி வைக்கிறேன் அனுப்புறோம். சரிதானே? இந்த 0th இண்டெக்ஸ்ல போய் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கோ அதை காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். அதான் பண்றேன். அப்புறம் 0 1 எடுத்துக்கிட்டேன், வச்சுட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து அந்த 0th ரோலையும் போய் ஃபர்ஸ்ட் ரோ வைக்கிறேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரோல அதான் ஏற்கனவே இருக்கு உங்களுக்கு மாத்தியாச்சு. இது இப்படியும் போடலாம், அப்படின்னு வச்சுங்க. நீங்க நார்மல் என்ன பண்ணலாம், நீங்க வந்து அப்புறம் இப்படி இது மாதிரி போடலாம். நீங்க என்னுடைய இது மாதிரி பண்ண முடியுங்க. அதாவது 0th ரோவில் போய் ஃபர்ஸ்ட் ரோ வைக்க போறீங்க. இதுதான் சார் விஷயம். ஓகேவா? இப்படியும் பண்ண முடியுங்க. இப்போ அதனால தான் வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். சரியா? இது மாதிரி நீ இப்போ இதான் உங்களுக்கு ஸ்லைசிங் மெத்தடு. எனக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய காப்பி பண்ணீங்களா உங்களுக்கு அப்புறம் இந்த இதான் உங்களுடைய காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க, புது டேட்டா செட் வச்சிருக்கீங்க. அதில் போய் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த இருக்கு இல்லையா, இதான் உங்களுடைய டோஸ் டூப்ளிகேட்டட். இதை பாருங்க, இதுதான் காப்பி பண்ண என்னுடைய ஒரிஜினல் டேட்டா செட்டை காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதில் போய் என்ன பண்ணுறான்னு என்னுடைய 0th எடுத்துக்கிட்டேன். 0th எடுத்துக்கிட்டாச்சு. 0th ரோ இதை எடுத்தாச்சு. இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன அசைன்மெண்ட்னாக்க பாருங்க. இதில் போய் என்ன அசைன்மெண்ட்னாக்க வந்து என்னுடைய ரோ கால்ஸ் இருக்கு இல்லையா, ரோ கால்ஸ் 5 கால்ஸ் ஒரிஜினல் டேட்டா செட் இருக்குல்ல, அது உள்ள 1 எடுத்துக்கிறேன். 1 எது இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன், எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்புறம் ரெண்டு என்ன உங்களுக்கு வந்து சேம் ஆகிடும். உங்களுக்கு அதான் விஷயம் சார். உங்களுக்கு ஸ்லைசிங் பண்ணுறது தெரியும் எப்படி உங்களுக்கு அப்புறம் அதான் பண்ணுறோம். இது மாதிரி ஸ்லைசிங் பண்ணலாம், இதுதான் பண்ண முடியும். ஆனால் மேஜராக இதான் பண்ணுவாங்க. எப்படி இருந்தா இருக்கு இல்லையா, 2 மெத்தட் இருக்குது, எப்படின்னா பண்ணிக்க நீங்கள். ஓகேவா? என்னுடைய டூப்ளிகேட்டில் உள்ள 0th ரோ எடுத்துக்கிட்டேன். அதில் போய் என்ன அசைன்மெண்ட்னாக்க இதை பாருங்க, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். டூப்ளிகேட்டட் காப்பி டூப்ளிகேட் பண்ணல, அதில் உள்ள ஐலாக் ஆஃப் 0 அந்த ரோவை எடுத்துக்கிட்டு அதை போய் என்ன அசைன்மெண்ட், அந்த 0th ரோக்கு பதிலாக இதனுடைய இந்த இருக்குல்ல ஒரிஜினல் டேட்டா செட் இருக்குல்ல, அதில் உள்ள 0th ரோ அசைன் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரெண்டுமே எனக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் கிடைச்சிக்கிறோம் உங்களுக்கு. சரிதானே? இதுதான் சார் விஷயம். பண்ணுறோம். நமக்கு என்ன பர்பஸ் என்ன, அது மாதிரி உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ரோ இருந்துச்சுனாக்க டெட்டு வந்து 0 வரணும் படிச்சிருக்கு நம்ம. இதுதான் விஷயம் நம்ம. சரியா? ரைட். அப்புறம் பாருங்க, அது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 2 டூப்ளிகேட்ஸ் உண்டாகும். 1 ஒரிஜினல் 1 டூப்ளிகேட்ஸ் உண்டாகும். அது பண்ணிங்கன்னா கவனிச்சுங்க. இப்போ 1001 1002 1003 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இப்போ என்னுடைய 1001 1002 இருக்குது. எப்படி மாறுறது பாருங்க. இந்த 1002 இருக்குல்ல, அப்படியே இருக்குது. இந்த 1002 காப்பி பண்ணி 1001 போட்டேன். 1002 என்ன பண்றேன், காப்பி பண்ணி 1001 போட்டாங்க. இப்போ சரியா? இப்போ பாருங்க, இப்போ 2 ஒன்றா இருக்கு பாருங்க. 2 ஒன்றா இருக்கு. அதாவது எனக்கு என்னன்னாக்க 2 ரோலையும் ஒரு சேம் டேட்டா இருக்குது, 2 ரோலையும் சேம் டேட்டா இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா டூப்ளிகேட் இருக்குது. அது மாதிரி 2 ரோவில் வந்து டூப்ளிகேட் இருந்துச்சுனாக்க, இல்லை 2 காலத்துக்கு டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா டெட்டு 0 வரும். இதான் நம்மளுடைய ரூல் எங்களுக்கு. அதான் நான் ப்ரூவ் பண்ணுறோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா? மறுபடியும் க்ளோஸை கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுற பாருங்க, என்னுடைய இல்லையா 0th ரோவில் போய் என்ன அசைன்மெண்ட்னாக்க ஃபர்ஸ்ட் ரோ அசைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா? அசைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 2 ரோ வந்து எனக்கு வந்து டூப்ளிகேட் கிடச்சிட்டு, இப்போ டெட்டு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அப்புறம் டெட்டு கண்டுபிடிக்க என்ன வரும், 0 வரணும் உங்களுக்கு. இந்த 0 வந்துருக்கு எனக்கு. ஓகேவா? ஒரிஜினல் டெட்டு வேற. நான் வந்து அது மாதிரி ரோ வந்து 2 ரோவையோ 2 காலத்தையோ இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு எனக்கு என்ன வந்திருக்கு, டெட்டு 0 ஆகிட்டேன். ஒரிஜினல் டெட்டு இருந்தா இருக்குது, பட் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணப்பட்ட பிறகு டெட்டு 0 வந்திருக்கு எனக்கு. அப்புறம் ரூல் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ப்ரூவ் பண்ணிடல. ரைட். டவுட்னா ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் இதான் சார் முடிஞ்சு போட்டு சில ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கணும். முடிச்சுட்டு நம்ம பார்த்தோம் சில ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ரைட். சில ப்ராப்பர்ட்டி ரைட். இப்போ ரியல் டைம் போட்டு பார்த்தோம். நம்ம ரியல் டைம் போட்டு பார்த்தோம் இல்லையா, போட்டு பார்த்துட்டோம்.
அப்புறம் பாருங்க அடுத்தது 4வது ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க. நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இன்டர்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாக்க டெட் வந்து மாறாதுன்னு பார்த்தோம். சைன் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து அப்புறம் ஏதாச்சும் 2 ரோவையும் 2 காலத்தையும் நம்ம வந்து மாற்றோம்னாக்க உங்களுக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் ஆன்னு பார்த்தோம் உங்களுக்கு. ஜீரோ ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு ரோவில் வந்து அதே வேல்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் பார்த்தவங்களுக்கு வந்து 0ன்னு பார்த்தவங்களுக்கு. அப்புறம் இப்போ வந்து அது மாதிரி வந்து ரோவோ காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து கிடைக்கும் டெட்டு 0 கிடைக்கும் பார்த்தோம். இப்போ 5வது ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், தனித்தனியாக டெட்டு கண்டுபிடிக்கிறோம். நம்ம இது டெட்டு வந்து 5ன்னு வருது, இதுக்கு வந்து 6ன்னு வருது, 5 வருது 6 வருது. அப்புறம் இப்போ 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் டாட் பண்ணுறோம். டாட் பண்ணி அதுக்கு வந்து டெட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க 2 இண்டிவிஜுவல் மேட்ரிக்ஸுக்கு கிடைச்ச டெட்டை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு 5 இந்த 6னாக்க IR 30. இதுக்கு நம்ம டெட்டு இது அந்த 2க்குமே டாட் பண்ணி ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் நம்ம டாட் பண்ணி நம்ம டெட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சோம்னாக்க 30 வரணும். அதான் நம்ம பார்த்தோம் நம்ம. சரியா? இதுதான் நம்மளுடைய பார்க்கறது. அதான் நம்ம பார்க்கறது. அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கணும். ரைட். சரண் இருக்கீங்களா? படிக்கலாமா சார்? நீங்க அதை சரண் படிக்கலாமா? சரண் சொல்லுங்க சார். படிங்க. இது படிங்க. மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி படிங்க. The multiplication property of determinant states that the determinant of the product of 2 square matrices is equal to the product of their determinants. அவ்வளவுதான். ஸோ என்ன பண்றோம்? டிட்டர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அட் டிட்டர்மெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன் சார் 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் போட்டுருக்குது? ஏன் வேற ஏன் ரெக்டாங்கிள் போடலாம்? ஏன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் போட்டுருக்கு இந்த இடத்துல? வேற சான்ஸ் பண்றீங்களா யாராச்சும்? அவர் சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க. ஏன் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் போட்டுருக்குது? யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் சொல்லுங்க. என்னங்க? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் 8 கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, 8 கண்டுபிடிக்க முடியாது. 8 கிடையாது அதுக்கு. இப்ப சரியா பண்றோம். அதை நம்ம என்ன பண்றோம்? உங்களுக்கு வந்து அந்த 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து தனித்தனியா நம்ம வந்து டெட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க அதை டாட் பண்றோம்ல, டாட் பண்ணப்பட்ட பிறகு அதுக்கு டெட்டு கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த டெட்டும் 2 இண்டிவிஜுவல் மேட்ரிக்ஸ் டெட்டு கண்டுபிடிச்சது என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்ணோம்னாக்க சேமா இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் விஷயம். நம்ம அதை போட்டு பார்த்துருக்கோம். நம்ம வந்து 5வது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா? ரைட். முதல்ல ஒரு சிம்பிளா போட்டு போட காணுது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போட காணும். இன்ஜின். ஓகே, 5 6 7 8 இது பார்த்துருக்கோம். 4 பார்த்துருக்கோம். இது பார்த்து முடிச்சோம். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க சார். கீழே வரணுமா? எந்த ப்ராப்பர்ட்டி? அது ப்ராப்பர்ட்டி சார். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அது பார்த்து முடிச்சிட்டோம்ல. அப்புறம் இது பார்த்து முடிச்சிட்டோம். சரி, கீழே வாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டிய நம்ம இந்த கோடு போட்டு பார்த்தோமா? நம்ம 2 காலத்துக்கு சேம் வேல்யூ போட்டு பார்த்தோமா? எதுக்குள்ள கோடு? இது ஒரு நிமிஷம் பாருங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து எதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி? இது ஜீரோ ப்ராப்பர்ட்டி வந்து if all elements of a row or columns are 0. இது போடவே இல்லை. இது போடல நினைக்கிறேன். இல்ல 4 போடவே இல்லை. இது பார்த்தோமா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கவே இல்லை. if all elements of a row or columns are 0, that is 0. if all elements of a row or column போடலாம். 4வது பார்க்கவே இல்லை. நம்ம 5வது தான் வந்து சம் ப்ராப்பர்ட்டி. 4 பார்க்கவே இல்லை. சாரி சார், நீங்க படிச்சிருங்க சார். நீங்க படிச்சிருங்க. 4வது படிச்சிருங்க. படிங்க சரண். சொல்லுங்க சார். படிங்க. 4 of 12. If all elements of row or column are 0, the determinant is 0. அதாவது ஒரு ரோவுல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் 0வா இருக்குது. இல்லைனாக்க ஒரு காலத்துல உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் 0வா இருக்கு. அப்படி இருந்துச்சுனாக்க டெட்டு வந்து 0வா இருக்குமா? அதான் நான் சொல்றேன். இப்ப if all elements of a row or column வந்து 0வா இருந்துச்சுனாக்க என்ன பண்ணுவோம்? டெட்டு வந்து 0வா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நான் 5வது ப்ராப்பர்ட்டி போறது 4 மிஸ் பண்ணிட்டேன். 4 வந்து போட்டு காமிச்சிடும். இப்ப
ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிள் கோடு போட்டு பார்த்துருவோம். போட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து ரியல் டேட்டாவில் போட்டு பார்த்துருவோம். சரியா? அது போட்டு பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே. சரி, நம்ம வந்து ஒன்றா போயிடும். நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போதான் நம்ம வந்து இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. இது மாதிரி என்ன பண்ணுறோம்னு பார்த்துங்க. நம்ம வந்து இங்கே பாருங்க, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன சொன்னோம், ஏதாச்சும் ஒரு ரோவில் உள்ள ஒரு ரோ இருக்குல்ல, அதில் உள்ள எல்லா ரோவில் உள்ள எல்லா எலிமெண்ட் சிறுவா இருந்துச்சுனாங்க. ஒரு ரோ 2 எலிமெண்ட் இருக்கு, 2 சிறுவா இருக்கும். அதுக்கப்புறம் சரியா? அப்படி இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அங்கேருந்து போனோம். சரியா? மேட்ரிக்ஸ் ஒன்றா போய்க்கணும். சரிதானே? மொத்தம் காமிச்சிடலாமா? நான் 3 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன் சார். 3மே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரிதானே? முதல்ல என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்து 0 இருக்குது, 2 ரோ இருக்குது. அப்புறம் 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு வந்து பாருங்க, ரோவில் 0 இருக்கு. பாருங்க, ரோவில் வந்து 0 இருக்குது உங்களுக்கு. சரியா? 0 இருக்குது. அப்போ வந்து 2x2 மேட்ரிக்ஸில் வந்து ரோ ஃபுல்லாக 0 இருக்குது. 3x3லையும் வந்து 0 இருக்குது. அப்படி இருந்துச்சுனாக்க டெட்டு போட்டு பார்க்குறோம். 2x2 மேட்ரிக்ஸ்னா 2x2 மேட்ரிக்ஸ் போட்டு பார்க்குறோம். 3x3 போட்டு பார்க்குறோம். 3 ரோ 3 காலம் போட்டு பார்க்குறோம். அப்போ அதுலேயும் இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்து இது டெட்டு வந்து 0வா இருக்கணும். இதுக்கு டெட்டு 0வா இருக்கணும். இந்த 3x3க்கும் டெட்டு 0வா இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இப்போ வந்து ஒரு காலத்தை வந்து காலம் இருக்கு பாருங்க, காலத்தும் 0வா இருக்கு. இது வந்து ரோ போட்டு பார்த்தோம்ல, காலத்தை ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இருக்குல்ல, தேர்ட் காலம் 0வா இருக்கு. அப்புறம் அதையும் போட்டு பார்க்குறோம். நம்ம அவன் என்ன சொன்னாங்க, ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள ஏதாச்சும் ஒரு காலமும் காலத்தோட வேல்யூஸ் வந்து 0வா இருக்கணும். ஒரு காலம் இல்லைக்கா ரோவோடைய வேல்யூஸ் 0வா இருக்கு பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம வந்து ரோ பார்த்தோம். 2 டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் 0 பார்க்குறோம், ரோவுக்கு 0 பார்க்குறோம். அப்போ 3 டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து எல்லா ரோவுக்கு 0 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ காலத்துக்கு பார்க்குறோம். இப்போ 3க்கும் என்ன இருக்கு, நமக்கு வந்து டெட்டு 0வா இருக்கணும். உங்களுக்கு அதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த டெட்டு போட்டு பார்த்துருக்கேன். 2x2க்கு டெட்டு போட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் 3x3 ரோக்கு போட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் காலத்தை போட்டு பார்த்துருக்கோம். எல்லாரும் டெட்டு என்ன வரும், உங்களுக்கு வந்து 0 0 0 வரணும். வந்துச்சுனாக்கா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து அந்த ரூல் வந்து கரெக்டாக அர்த்தம். உங்களுக்கு இதுதான் விஷயம். என்ன இஷ்யூ தெரியுமா? இந்த இஷ்யூ வரும். அந்த T0 ப்ராப்பர்ட்டி டெஃப் கால் பண்ணுறது. டெஃப் வந்து ஒரு கோடு காப்பி பண்ணல, காலத்தை காப்பி பண்ணல. இந்த வரும் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம் 0 ப்ராப்பர்ட்டின்ட்டு, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாது. இப்போதான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ரைட். இப்போ நம்ம வந்து பண்ணிட்டோம். பார்த்து பண்ண பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் குள்ளி வந்து நான் 3 மேட்ரிக்ஸ் வந்துருக்கேன். 2x2 மேட்ரிக்ஸ் ரோ, 3x3 மேட்ரிக்ஸ் ரோ, அப்புறம் 3x3 மேட்ரிக்ஸ் காலத்தை 0 ஆக்கிட்டோம். உங்களுக்கு எல்லா நம்பர் உங்களுக்கு வந்து 0 இருக்கும். 2x மேட்ரிக்ஸ்ல 0, 3x3 மேட்ரிக்ஸ்ல வந்து ரோ வந்து 0, அப்புறம் வந்து காலம் வந்து 0வா இருக்குது ஒரு காலம். ஸோ 0. இதுதான் சார் விஷயம். ஓகேவா? ப்ரூவ் பண்ணியாச்சு. இதான் நம்மளுடைய மேட்ரிக்ஸ் வந்து இதுக்கு உள்ளதான். உங்களுக்கு வந்து என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து இஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ரோ ஆர் காலம் ஆர் 0 that is 0 பார்த்தோம் உங்களுக்கு. இப்போ வந்து என்ன பண்றோம், இது நார்மல் கோடு போட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் வச்சு போட்டு பார்க்கணும் நம்ம. ஓகேவா? டேட்டா செட் இருக்கு இல்லையா, அதை வச்சு போட்டு பார்க்கணும். டேட்டா செட்டை வச்சு ஏன் போறதுனாக்க, உங்க ரோவையும் காலத்தையும் எப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது தெரியும். அதுதான் மெயினாக போறது உங்களுக்கு. இப்போ அந்த ஸ்லைசிங் கான்செப்ட் தெரியுங்கிற வச்சு தான் போடணும் நம்ம. ஓகேவா? இப்போ க்ளோஸாக கவனிச்சுங்க. இப்போ 5 பேஜ் எடுத்துட்டேன், இந்த எடுத்தாச்சு. ஓகே தானே? அப்புறம் பாருங்க, அப்புறம் எடுத்தாச்சு. நான் இப்போ வந்து இந்த டேட்டா செட்டை மாடிஃபை பண்ண போகிறேன். அதனால் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். கூட பண்ணல, காப்பி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் தான் போய் ஆப்ரேஷனாக பண்ண போகிறோம் உங்களுக்கு. அப்புறம் இதை காப்பி பண்ண வச்சா டேட்டா செட்டு, அது பேர் வந்து உங்களுக்கு வந்து வச்சுக்கிட்டாங்க, வச்சுருக்கோம். இப்போ போயிட்டு நிறைய மெத்தட் இருக்குது சார். நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, ஒரு பர்டிகுலர் ரோ வந்து நம்ம வந்து 0 ஆக்க போகிறோம். கவனிங்க, ஐலாக் ஆஃப் தினா தேர்ட் இண்டெக்ஸ் தான் உங்களுக்கு வந்து 4th காலம் அர்த்தம் உங்களுக்கு. இப்போ 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். இந்த இருக்குல்லையே, அதான் தேர்ட் இண்டெக்ஸ் தான் 4th காலம். இதை என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் நான் 0 ஆக்க போகிறேன். இதுக்கு எல்லாம் கவனிச்சிங்க, கோட கவனிச்சிங்க அப்படின்ட்டு. அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். அதனுடைய தேர்ட் இண்டெக்ஸ் தான் 4th காலம் எடுத்துட்டேன்.
எப்படி செய்யறோம்னாக்க நீங்க போய் பாருங்க. முதல்ல வந்து போட்டு காமிச்சிடும் உங்களுக்கு. நம்ம வந்து நம்பி படிக்கும்போது சொல்லிருக்கோம் பாருங்க. இதுல வந்து போட்டு காமிச்சிருக்கோம். இதை போயிட்டு np.zeros மெத்தட் ஒன்று இருக்கு. நான் ஜீரோஸ்ன்னு கொடுத்துட்டு சப்போஸ் நான் 5 கொடுத்து வச்சுங்களேன், என்ன ஆகுது பாருங்க. zeros.5 கொடுத்தோம்னா என்ன வருது? எனக்கு அப்புறம் 5 0 வந்துடும். zeros ஆஃப் நான் வந்து இப்போ 10 கொடுத்தா 10 0 வந்துடும். அதாவது 1 டைமென்ஷன் அரேல என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து 10 வந்து ஒரு என்ன கிடைக்கும்? ஒரு வெக்டர் கிடைக்கும். எனக்கு 10 0 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட வந்து நான் 5 ரூபா இந்த காலம் எடுத்திருக்கேன். ஒரு ரோ வந்து என்ன பண்ண போறான் வந்து நான் 0 ஆக்க போறேன். ஒரு ரோவில் எத்தனை எலிமெண்ட் இருந்துச்சு பார்க்குறேன். எனக்கு 1 2 3 4 5. ஸோ 5 எலிமெண்ட் இருக்கு. எனக்கு 5 எலிமெண்ட் என்ன பண்ணுறேன்? 0 ஆக்க போறேன். அப்போ என்ன பண்ண போறேன்? அதில் எடுத்துட்டு np.0 5ன்னு கொடுத்தோம்னாக்க என்ன பண்ண உங்களுக்கு வந்து அந்த ரோ ஃபுல்லாக 5 ஆகிடும். இப்படிதான் ரோ ஆக்குறேன். இது தெரியும் உங்களுக்கு. எப்படி ஒரு ரோவில் வந்து நீங்க வந்து ஒரு ரோவில் உள்ள 5 எலிமெண்ட் உள்ள ரோ இருக்குது. அப்போ என்ன பண்ண உங்களுக்கு ஃபில் பண்ண என்ன பண்ண போறேன்? இப்படி ஆக்கிடுறேன். இப்போ பாருங்க, போய் பாருங்க. நான் என்ன பண்றேன்? தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டேன். தேர்ட் ரோனாக்க தேர்ட் இண்டெக்ஸ்னாக்க என்ன அர்த்தம்? ஃபோர்த்னு அர்த்தம். 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ். 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட், தேர்ட் இண்டெக்ஸ். தேர்ட் இண்டெக்ஸ் தான் ஃபோர்த் ரோ. அதுல போய் என்ன கொடுக்குறேன் பாருங்க. நான் போயிட்டு np.zeros 5ன்னு கொடுக்குறேன். ஏன் 5 கொடுக்குறேன்? 5 வேல்யூஸ் இருக்கு. எனக்கு 5 வேல்யூ இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. அப்புறம் ஓகேவா? ஸோ என்ன பண்றேன்? இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோ என்ன பண்றேன்? 0 ஆக்கி விடுறேன். ஓகேவா? 0 ஆக்கி விடுறேன். முதல்ல வருதான்னு பார்ப்போம். நம்ம இந்தாங்க என்னுடைய ஒரிஜினல் தான் இருக்குது. இதான 0 ஆக்க போறேன். இதனுடைய ஃபோர்த் ரோ, அதாவது தேர்ட் இண்டெக்ஸ். ஃபோர்த் ரோ தேர்ட் இண்டெக்ஸ் இந்த இருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ் எங்க? தேர்ட் இண்டெக்ஸ் இருக்குது. இந்த இருக்கு தேர்ட் இண்டெக்ஸ். ஓகே தான், தேர்ட் இண்டெக்ஸ் பண்ணிட்டா இங்க போட்டு பாருங்க. 0 ஆயிட்டு தான் ஃபோர்த் இண்டெக்ஸ். சரியா? 0 ஆயிட்டு. ரூல் என்ன? ஏதாவது ஒரு ரோவோ காலமோ எல்லா வேல்யூ 0 ஆயிட்டுனாக்க என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து அப்புறம் 8 வந்து 0 கிடைக்கும். உங்களுக்கு 8 போட்டு பாருங்க. உங்களுக்கு 0 கிடைச்சிட்டா உங்களுக்கு அப்புறம் ஏதாவது சொல்யூஷன் படிச்சிட்டுல 0 கிடைச்சிட்டு அப்புறம் பாருங்க. இது ஒரு வழி. இன்னொரு வழி பார்க்கணும் பாருங்க. இந்த இருக்குது. அப்புறம் என்ன பண்றேன்? போயிட்டானே மறுபடியும் அதே தான் 0 என்ன பண்றேன்? இப்போ வந்து என்ன பண்றேன்? என்னுடைய தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டேன். அதுல போய் என்னுடைய என்ன பண்றேன்? 0வால வந்து மல்டிப்ளை பண்றேன். 0வால மல்டிப்ளை பண்ணியாச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் 0 ஆயிடும் உங்களுக்கு. அப்புறமே இந்த இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் ரோ தேர்ட் இண்டெக்ஸ்னாக்க வந்து ஃபோர்த் ரோ என்ன பண்றேன்? போயிட்டு 0வால வந்து மல்டிப்ளை பண்றேன். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். இதெல்லாம் ஸ்கேலர் பண்றேன். ஸ்கேலர் பண்ணியாச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா அதுல வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு 0 மாறி போயிடும் உங்களுக்கு. இப்படியும் பண்ணலாம். நீங்க np.0 போடலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்க வந்து ஒரு ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணலாம். ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணாலும் என்ன பண்ண உங்களுக்கு வந்து இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்த் ரோ இருக்குல்ல, ஃபோர்த் ரோ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன 0 ஆயிடும். இந்த இது ஒரு வழி. இன்னொரு வழி பாருங்க. அடுத்த வழி பாருங்க. அப்ப என்ன பண்றேன்? போயிட்டானே ஒரு ரோ மொத்தத்துக்கு நான் என்ன பண்றேன்? 0 அசைன் பண்ணிடலாம். போயிட்டு அந்த தேர்ட் இண்டெக்ஸ்னாக்க ஃபோர்த் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு போய் என்ன பண்றேன்? இஸ் ஈக்குவல் 0 அசைன் பண்றேன் பாருங்க. மொத்த ரோவுக்கும் இந்த மொத்த ரோ இருக்குல்ல, இந்த மொத்த ரோவுக்கும் போயிட்டு இந்த 4வது ரோ இருக்குல்ல, மொத்த ரோவுக்கு என்ன பண்றேன்? சீக்குவல் 0ன்றேன். அப்ப என்ன பண்ண உங்களுக்கு வந்து அந்த ரோல உள்ள எல்லா வேல்யூஸுக்கும் 0 அசைன் பண்றேன். 0 to அசைன் 0 to சிங்கிள் ரோஸ் எலிமெண்ட் எல்லாத்துக்கும் பண்றேன். அதே ரிசல்ட் வரும்போது இந்த பாருங்க மறுபடியும் என்ன பண்ண உங்களுக்கு வந்து 0 மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாமே. சரியா? அப்படியும் பண்ண முடியும். அப்புறம் பாருங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாம் போட்டு பார்த்துட்டோம். அப்புறம் பாருங்க இன்னொன்னு என்ன பண்றேன்? இப்படி பண்ண முடியும். அப்படி இல்லைனாக்க என்ன பண்றேன்? போயிட்டு இப்போ வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. இப்போ இதெல்லாம் வந்து தேர்ட் ரோ எடுத்தேன். ஓகேவா? தேர்ட் ரோ எடுத்தேன். இப்போ ரோ காலத்துக்கு போய் அசைன் பண்ண போறேன். அதாவது இதுனாக்க உங்களுக்கு வந்து ஸ்லைசிங் போடணும்னாக்க ஆள்னு அர்த்தம். எல்லா ரோ எனக்கு வேணும். 3வது காலம்ன்றோம். எல்லா ரோவும் 3வது காலத்துல உள்ள 3வது காலம் இருக்குல்ல, அதுக்கு 0 அசைன் பண்ண போறேன். இப்போ தேர்ட் காலம்னாக்க என்ன இருக்கும்? தேர்ட் இண்டெக்ஸ் தான் வரும் உங்களுக்கு வந்து. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ். மந்த்லி வித்ட்ராயல் இருக்குல்ல, மந்த்லி வித்ட்ராயல் உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? 0 ஆக்க போறேன். மந்த்லி வித்ட்ராயல் காலம் இருக்குல்ல, காலம் எல்லாத்தையும் 0 ஆக்க போறோம் உங்களுக்கு. அதான் இப்போ என்ன பண்றோம்? உங்களுக்கு போயிட்டு இப்போ காலத்தை ஆக்கிரம் போயிட்டு போகும். இங்க வந்து 0 ரோ பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து காலத்தை வந்து 0 ஆக்க போறோம். எல்லா காலத்தினுடைய இன்ஃபர்மேஷன் என்ன போறோம்? 0 ஆக்க போறோம். இப்போ இந்த பார்த்தீங்களா 0 ஆயிட்டு. மந்த்லி வித்ட்ராயல் இருக்குல்ல, இல்லை 0 ஆயிட்டு. இங்க மந்த்லி டேட்டா இருக்குது. இப்போ எல்லாம் 0 பண்ணியாச்சு. நம்ம என்ன பார்த்தோம்? 0வோ ஒரு என்ன பண்றோம்? எனி ரோ ஆர் காலம் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சுனாக்க வந்து டெட் 0 ஆச்சுன்னு பார்த்தோம். டெட் 0 ஆயிட்டு. டெட் 0 ஆயிட்டு. ஓகேவா? இது மாதிரி பண்ணி பார்க்க முடியும் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இன்னொன்று இருக்குது பாருங்க. np.zeros ஒன்று இருக்குது. நம்ம வந்து இங்க வந்து np.zeros பார்த்தோம்ல,
அப்புறம் வந்து ஜீரோஸ் லைக்னு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன உங்களுக்கு வந்து இந்த இன்புட் ஜீரோஸ் போட்ட மாதிரி நம்பையில வந்து ஜீரோஸ் லைக்னு இருக்குது. அதில் போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம அதனுடைய இந்த ரோவை எடுத்தோம்ல, அதில் உள்ள ஐலாக் 3 எடுத்துட்டு அந்த லைலாக்ல உள்ள 3 எல்லாமே ஜீரோ மாதிரி, ஜீரோ லைக்னா ஜீரோ மாதிரி ஆக்கி விட்டுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. அப்புறம் எதை என்னுடைய அந்த டூப்ளிகேட்டர் இந்த இருக்குல்லையா, டூப்ளிகேட்டர் உள்ள ஐலாக் 3rd ரோ இருக்குல்ல, 3rd ரோவில் உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் ஜீரோ மாதிரி ஆக்கி விட்டுன்றோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு ரோவையோ காலத்தையோ நீங்கள் ஜீரோ ஆக்கிறது மூலம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு பார்த்தாச்சு உங்களுக்கு. சரிதானே? ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் இன்புட் ஜீரோஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கன்னாக்கா பர்டிகுலர் ரோவை எடுத்து அதை வந்து ஸ்கேலரில் மல்டிப்ளை பண்ண முடியும். இல்லைனாக்கா பர்டிகுலர் ரோவை எடுத்து அதோட எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஜீரோ அசைன் பண்ண முடியும். இல்லைனாக்கா பர்டிகுலர் காலத்தை எடுத்து ஜீரோ அசைன் பண்ண முடியும். இல்லைனாக்கா ஜீரோ லைக் மெத்தட் மூலம் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து அல்ல எல்லா எலிமெண்ட்டையும் ஜீரோ மாதிரி ஆக்கி விட்ட முடியும். இதுதான் சொல்யூஷன். ஓகேவா? எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து போட்டு பார்த்தோம். அடுத்தது தான் உங்களுக்கு சம்மரி பண்ணுறேன் நினைக்கிறேன். இன்டர்சேஞ்ச் முடிச்சாச்சு. டிரான்ஸ்போஸ் பண்ணால் வரணும் நினைச்சோம். சைன் வந்து மாறினா மைனஸ் ப்ளஸ் மாறணும் பார்த்தோம். ஜீரோ ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அப்புறம் வந்து ஆல் எலிமெண்ட் வந்து ரோ காலம் ஜீரோ வரைச்சுனாக்க டிட்டர்மினன்ட் ஜீரோ பார்த்தோம். அப்புறம் இப்போ தான் வந்து மாற்றி போட்டுருக்கோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இதான் விஷயம். 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. தனித்தனியாக டெட்டு கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய அப்புறம் வந்து ஒரு 2 மேட்ரிக்ஸை டாட் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கு டெட்டு கண்டுபிடிச்சாக்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதான் இதனுடைய டெட்டு வேல்யூ வரும். அதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம. சரி, நம்ம வந்து இப்போ முடிச்சிருவோம். 21 ரைட். சரி, இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. தனித்தனியாக டெட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியாக டெட்டு கண்டுபிடிக்கிறோம். ஆன்சர் வரப்போகுது. அப்புறம் ஏபி வந்து நம்ம டாட் பண்ணுறோம். அப்போ டாட் பண்ணும்போது எனக்கு புதுசாக ஒரு என்ன கிடைக்கும்னாக்க இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கு டெட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க எனக்கு இது ஏ மேட்ரிக்ஸுக்கும் பி மேட்ரிக்ஸும் கிடைச்ச டெட்டை மல்டிப்ளை பண்ணாக்க என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் எனக்கு ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் டாட் பண்ணி அதுக்கு டெட்டு கண்டுபிடிச்சா வர அதனுடைய ஆன்சர்ன்றது. இப்போ டெட்டு வந்து என்ன பண்ணிருக்கோம், ஏவுக்கு வந்து டெட்டு கண்டுபிடிக்கிறோம், பிக்கு டெட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்புறம் என்ன பண்றோம், இப்போ அதனுடைய ரெண்டையும் ஏபி டாட் பண்றோம். சரியா? நான் சிம்பிள் தான். டெட்டு ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்து ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் டாட் பண்றோம். டாட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணி டெட்டு கண்டுபிடிக்கிறோம். அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் போட்டு பார்த்துருவோம். அப்புறம் வாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்துருவோம். முதல்ல என்னாச்சு, ஃபங்க்ஷனில் போட்டிருக்க எதுவும் இல்லை. இங்கே தான் பிரிண்ட் பண்ணுறோமா, பிரிண்ட் தான் பண்ணுறோமா. டெட்டு வந்து ஓகே, டெட்டு ஏ டெட்டு பி கமெண்ட் முடிச்சிருக்கேன் நான். சரி, மேட்ரிக்ஸ் ஏ டெட்டுக்கு 32 கண்டுபிடிச்சிட்டோம். மேட்ரிக்ஸ் பி டெட்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு. -4 இது பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், மேட்ரிக்ஸ் ஏயும் பி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டாட் பண்ணோம். டாட் பண்ண பிறகு நமக்கு வந்து வந்த ரிசல்ட் தான். 2 மேட்ரிக்ஸை டாட் பண்ணாக்க வர ரிசல்ட் என்ன இருக்குனாக்கா மேட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைச்சுன்னா பாருங்க. இப்போ நமக்கு வந்து இதாக இருக்கு இல்லையா, இதனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏவையும் இதனுடைய மேட்ரிக்ஸ் பி கிடைச்ச டெட் இருக்குல்ல, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்க சேம் ரிசல்ட் வரும். 38 பாருங்க, 152 வருது பாருங்க. இதான் சொல்யூஷன். மேட்ரிக்ஸ் ஏவுக்கு தனியாக கண்டுபிடிச்சு பார்த்தோம், மேட்ரிக்ஸ் தனியாக கண்டுபிடிச்சு பார்த்தோம். மேட்ரிக்ஸ் ஏவையும் மேட்ரிக்ஸ் பி டாட் பண்ணியாச்சு. அதுக்கு இதான் இந்த புதுசாக இது கிடைச்ச மேட்ரிக்ஸ்.
அந்த 14 2 -2 14 மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து டெட் கண்டுபிடிச்சோம்னாக்க ஏவுக்கும் பிவுக்கும் என்ன வந்து கிடைச்சிச்சோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க சேமா இருக்கும். அதே அந்த மல்டிப்ளிகேஷனும் இந்த டாட் மேட்ரிக்ஸினுடைய டெட்டும் ஒன்னா இருக்கும். இதாசை பண்றோம், ப்ரூவ் பண்ணியாச்சு. சும்மா கோடு போட்டு பார்த்துருங்க, அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க, அது வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். சரிதானே? ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கு போகிறோம், ஏ அண்ட் பி வந்து சாமா இருக்கா இருக்கும். இதுதான் நம்ம வந்து உள்ள விஷயம். ரைட், பார்த்துட்டோம். அப்புறம் வந்து ரியல் டைம் போடுறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதே தான். இதில் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், சொல்லிட்டு இது முக்கியமான விஷயம்ன்றது ப்ளஸ் கவனிங்க. கொஞ்சம் ரீசெட்னு கான்செப்ட் ஒன்று இருக்குது, கவனிங்க. ப்ளஸ் கவனிச்சுங்க, இந்த கோட் மட்டும் கவனிச்சுங்க. அதான் நம்ம நார்மலாக போடும்போது எல்லாம் பண்ண மாட்டோம். இது வந்து ஜஸ்ட் நார்மலான கோடு, உங்களுக்கு பயிர் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு மாற்றுறது. நம்ம ரியல் டைம் டேட்டா மாற்றும் போது டேட்டாவை நீங்கள் வந்து டேட்டா செட்லேருந்து டேட்டா மூலம் எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கவனிச்சுங்க நீங்கள். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா 2 மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எனக்கு வேண்டிய எனக்கு ஓகேவா. 2 மேட்ரிக்ஸ் வேணும், ரெண்டையும் எடுக்கிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து 0லேருந்து 5, ஃபர்ஸ்ட் 5 ரூபா 5 காலம் எடுக்கிறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடச்சிருமா? அப்புறம் பாருங்க, 5லேருந்து 10 எடுக்கிறேன். 0 to 5 என்ன கிடைக்கும்னாக்கா கடைசி ஸ்லைஸ் பண்ணும்போது 5 வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும், விலகி நிற்கும். அதாவது 0 1 2 3 4னு அர்த்தம். 4 ரோனாக்க 4 இண்டெக்ஸ்னாக்க 5 ரோ எடுத்தாச்சு, 0 to 4 எடுத்தாச்சு. அப்புறம் பாருங்க, 5லேருந்து 10 வரைக்கும் எடுக்கிறேன். 10னா என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க, 9 இண்டெக்ஸ் அர்த்தம். டேட்டா செட் போய் பார்த்தீங்கன்னாக்க 9 இண்டெக்ஸ் மொத்தம் இருக்கு எனக்கு. அப்புறம் ஓகேவா, மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க வந்து இதனுடைய 10 ரோ இருக்கும். 10 ரோனாக்க என்ன அர்த்தம் உங்களுக்கு, 9 இண்டெக்ஸ் அர்த்தம் உங்களுக்கு. இப்போ எடுத்தாச்சு. 2 இண்டெக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து வாங்கியாச்சு, பண்ணியாச்சு நம்ம. சரியா, பண்ணி முடிச்சு நம்ம. இப்போ என்ன கணக்குனா நீங்க பண்ணும்போது நீங்க இங்க எல்லாம் பாருங்க, 5 ரூபா 5 காலம் எடுத்துட்டோம்ல, அதாவது ஃபர்ஸ்ட் 5 ரூபா எடுத்தாச்சு. இந்த இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் 5 ரூபா எடுத்துட்டேன், இதுதான் 5 ரூபா எடுத்தாச்சு. இதுல பார்க்கும்போது நமக்கு என்னன்னாக்க வந்து இதான் இண்டெக்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 இருக்கு பாருங்க, லெஃப்ட்ல இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஓகேவா, எடுத்தாச்சு, 5 ரூபா எடுத்துட்டேன். அடுத்து 5 எடுக்கும்போது இந்த 6லேருந்து 10 எடுக்கிறோம்ல, 6 to 10 6 to 9ன்னு அர்த்தம். 9 இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க. எடுக்கும்போது என்ன பண்றீங்க நீங்க வந்து பாருங்க, 6லேருந்து அந்த எங்க போட்டுருக்கு 5 5ல 10 வரைக்கும் இந்த எடுக்கணும்ல. எடுக்கும்போது நீங்க மறந்துடாம என்ன பண்ணீங்க வந்து ரீசெட் இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்க என்ன வரும் பிரச்சனைனாக்க, ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு. அப்புறம் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் உங்களுக்கு அப்படின்னு. இந்த பாருங்க, சரியா, ப்ளஸ் கவனிச்சுங்க. பாருங்க, நீங்க கொடுக்கல அப்படின்னாக்க இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாருங்க, இது என்ன கேட்டா உங்கள்கிட்ட அனுப்புறோம். நம்மள்ட்ட கேட்டது வந்து 04, இது ஒரிஜினல்ல 10 5 5 5 காலம் போட்டாச்சு. ஓகே, ஓகே. இந்த பாருங்க, நம்ம வந்து ரீசர் கொடுக்கலனாக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண 5 ரூபா 5 காலம் கேட்டேன். இந்த வந்து சார் 5 to இந்த கரெக்டாக வந்துட்டு எனக்கு 5 ரூபா வந்துட்டு, அப்புறம் 5 ரூபா வந்துட்டு. இந்த கவனிச்சு இண்டெக்ஸ் பாருங்க, 0 1 2 3 4 வந்துருக்கு. இப்போ சரிதானே, வந்திருக்கு. அப்புறம் அதாவது 5 ரூபா வந்திருக்கு எனக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணாக்க அடுத்த காலம் கொடுக்கும்போது இது கம்ப்ளீட்டா புது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ இந்த புது மேட்ரிக்ஸ்ல இருந்து என்ன ஆரம்பிக்கணும்னாக்க இங்க இண்டெக்ஸ் வந்து 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கணும். 1 2 3 இங்க ஆரம்பிச்சிருக்கல, இங்க எப்படி 0 1 2 3 4 ஆரம்பிக்கிற மாதிரி இங்கேயும் வந்து 0 1 2 3 4 ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பிக்கல, அப்படியே நம்ம டேட்டா செட்ல என்ன இருந்துச்சோ அப்படியே வந்திருக்குது. 6 7 8 அப்படியே வந்திருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் 6 7 8 இருக்கு, இந்த இடத்துல கீழே வந்திருக்குதா, வரக்கூடாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா புது இது வந்து கம்ப்ளீட்டா புது மேட்ரிக்ஸ் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா, இதுக்கு என்ன வரணும்னாக்க வந்து 0 1 2 3 4ன்னு வரணும். அதனால வேண்டி தப்பு போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்றோம், போயிட்டு நம்ம இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இதான் இண்டெக்ஸ் 0 1 2 3 4 இருக்குல்ல, ரீசெட் பண்றோம். இந்த மேட்ரிக்ஸ் உண்டாக்கும் போது ஓகேவா, உண்டாக்கும் போது என்ன பண்றோம், நம்ம வந்து ரீசெட் இண்டெக்ஸ்னு கொடுத்தா மட்டும்தான் அது என்ன செய்யும், மறுபடியும் உங்களோட இண்டெக்ஸ் வந்து ரீசெட் ஆகி மறுபடியும் 6 7 8ன்னு ஆரம்பிக்காம அது வந்து என்ன செய்யும், 0 1 2ன்னு ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதான் போட்டிருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்றோம், ரீசெட் பண்றோம். இண்டெக்ஸை போயிட்டு ரீசெட் பண்றோம். சரியா,
இப்போ ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 0 1 2 ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரெண்டு பார்க்குறேன். இங்கே பாருங்க, ரெண்டு மேட்ரிக்ஸும் தனித்தனி மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து 0 1 2 ஆரம்பிக்கும் பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க, இதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். என்னை ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, 0 1 2 3 4 எடுத்தாச்சு. ஓகேவா? 1001 1005 வரைக்கும் கஸ்டமர் ஐடி வந்துட்டுதா. இப்போ முந்தி மறுபடியும் பாருங்க, அப்புறம் இண்டெக்ஸ் பார்த்தீங்களா, அப்புறம் முந்தி 6 7 8 9 10 ஆரம்பிச்சிச்சு இல்லை? இங்கே பாருங்க, மறுபடியும் எனக்கு கரெக்டாக இண்டெக்ஸும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். 1006 1010 வரை கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி தான் நம்ம போடணும். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சு, பாக்கெல்லாம் நார்மல் தான் உங்களுக்கு. அப்புறம் சரியா பண்ணிட்டோம், போட்டாச்சு. இது இப்போ போட்டு நம்ம வந்து அப்போ நார்மலாக வந்து டெட்டு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான், பாக்கி ஒன்றும் கிடையாது. அப்புறம் டெட்டு கண்டுபிடிக்கிறோம். நம்மளுடைய ரூல்ஸ் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. நீங்கள் வந்து அப்புறம் என்ன ரூல்ஸ் பார்த்தோம், நம்ம ரூல்ஸ் மாற்றாதீங்க. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸஸ் இருக்குது, தனித்தனியாக வந்து டெட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து டாட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க அது என்னன்னாக்க அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டெட்டா இருக்கும். அதான் பார்த்தோம் நம்ம. சரிதானே? நம்ம வந்து தனித்தனியாக வந்து இப்போ டெட்டு கண்டுபிடிக்கிறோம். அந்த இருக்குது. இதனுடைய பெருசாக போடுறேன், உங்களுக்கு பெருசாக காமிச்சா தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. நீங்கள் போட்டு பார்த்தா ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணுறது. நான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரிஜினல் டேட்டா செட். இந்த இருக்குது சார், இது ஒரிஜினல் டேட்டா செட். ஃபர்ஸ்ட் வந்து 5 ரூபா 5 காலம் எடுத்துட்டேன். இந்த இடத்துல 1001 1005 வரைக்கும் எடுத்துருக்கு சார். அப்புறம் ஓகேவா, அதுக்கு வந்து அந்த எடுத்திருக்கேன். அப்புறம் 1006 1010 எடுத்திருக்கேன். சரிதானே? சரி, இப்போ வந்து டெட்டு கண்டுபிடிச்சு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 5 ரூபா 5 காலத்துக்கு வந்து கண்டுபிடிச்சு பார்த்தோம். இந்த போட்டிருக்காங்க. இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன். நான் வந்து இது வந்து ரியல் நம்பர் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேங்க, நம்ம வந்து 6 10 வரைக்கும் ஒரு இருக்குல்ல, அது பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வருது, அதுக்கப்புறம் சேமாக இருக்கு. ரிசல்ட் சேமாக இருக்கு. எனக்கு அதான் அந்த டிஃப்ரெண்ட் வராது செய்யும். சொன்னால அது வந்து அந்த டிஃப்ரெண்ட் வராது செய்யும். அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அக்யூரசி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் செய்யும் உங்களுக்கு. இதுதான் சரி. பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் சார் ஆன்சர். அதுதான் அந்த சேம் ஆன்சர் வந்து உங்களுக்கு. அப்புறம் ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது, ரெண்டு மேட்ரிக்ஸையும் தனித்தனியாக டாட் பண்ணி தனித்தனியாக டெட்டு கண்டுபிடிக்கிறேன். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், டாட் பண்ணி நம்ம வந்து டெட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க ரெண்டு தனித்தனியா உள்ள மேட்ரிக்ஸுக்கு வந்து என்ன டிட்டர்மினன்ட் வந்துச்சோ அதனுடைய மல்டிப்ளிகேஷனா இருக்கும். அதான் இப்படிதான் விஷயம். நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. டிஃபரன்ஸ் வருது என்ன சார்? டிஃபரன்ஸ் வருது வர கட்டாயம் வர சொல்லுங்க. லார்ஜ் நம்பர், வெரி லார்ஜ் நம்பர், இல்லை வெரி ரொம்ப கம்மியான நம்பர், ரெண்டுல வந்து அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ரிசிஷன் வந்து இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் பார்த்தோம்னா நம்ம அப்படிதான் எடுத்துக்க சிஸ்டம் எடுத்துக்குது உங்களுக்கு. ஓகேவா, அதான் விஷயம். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்க ரவுண்ட் ஆஃப் விட்டுருவாங்க. நீங்க ரவுண்ட் ஆஃப் 5 விட்டு வச்சுக்கலீங்க, போயிட்டீங்க ரவுண்ட் ஆஃப் 5நாக்க நீங்க இது வரைக்கும் வரும், 203 வரைக்கும் வரும். சரியா போச்சு. ரவுண்ட் ஆஃப் நீங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 9 ரவுண்ட் ஆஃப் 9 கொடுத்தோம்னாக்க இதெல்லாம் வராது உங்களுக்கு, இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. அப்ப டிஃபரெண்ட் தெரியாது உங்களுக்கு. நம்ம அப்படியே முழுசா போட்டிருக்கோம். ரொம்ப சயின்டிபிக்கான இதுல யூஸ் பண்ண முடியாதா சார்? எப்படி அது இருக்கு சார். நம்ம வந்து அதுக்கெல்லாம் தனியா இருக்கு சார். அதுக்கு சயின்டிபிக் பிரகாரம் எனக்கு வரவே டிஃபரெண்டே வரக்கூடாதுன்னா அதுக்கு மெத்தட்லாம் இருக்கு. நம்ம அதுக்கு இருக்குது, கட்டாயம் அதையும் போடுவோம் நம்ம. அது அப்படிதான் ரியல் டைம் இருக்கணும் உங்களுக்கு. சரி, ஓகே, அதோட முடிச்சிடும். நம்ம வந்து இதோட நம்ம வந்து முடிக்கிறோம், நம்ம கிளாஸ் முடிக்கிறோம். இன்னைக்கு சம் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ் போயிடும். நம்ம நாளைக்கு வந்து வேற கிளாஸ் பார்ப்போம். நம்ம ரியல் டைம் டேட்டா செட் பார்த்து முடிச்சோம். நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. கோட் எடுத்து போடுங்க. நீங்க பார்க்கறது ரிசல்ட் ஈஸி மாதிரி தெரியும், பட் இட்ஸ் நாட் ஈஸி. ஐ மீன் கொஞ்சம் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. வந்து ஸ்லைசிங் பண்ணி பார்க்கறது, அந்த 5 ரோ காலத்தை எப்படி எடுக்கிறது, ரோ தனியாக பிரிக்கிறது, எப்படி காலம் எப்படி பிரிக்கிறது, உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிற வாசி உங்களுக்கு புரிய மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் வந்து கோடு பார்க்கும்போது நீ கையால் வந்து எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதாக வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு, சென் ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு, ஜீரோ ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு, அப்புறம் வந்து ரோ காலம் 0 இருந்தாக்க அது முடிச்சிட்டோம். மல்டிப்ளிகேஷன் 5 ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா, நாளைக்கு வந்து 6ஆம் ப்ராப்பர்ட்டி வந்து போடுறோம். இது வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து 6ஆம் ப்ராப்பர்ட்டி வந்து போடுறோம். ஓகேவா, இது 6ஆம் ப்ராப்பர்ட்டி போடுறோம். இது நாளைக்கு வச்சுக்கணும். டே 7 நாளைக்கு 07 அது டே 7 முடிச்சிருக்கோம். ஓகே, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம்.